எல்லாரும் ஆடியபிளா இருக்கா அப்படின்ற மட்டும் ஒரு தம்ப்நெயில் போட்டுருங்க. வீடியோ கிளியரா இருந்தா ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு கிளாஸ் போயிடும். இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமா வந்து தமிழ் ஐயா தான் எடுக்க போறாரு. ராஜசேகர் அப்படின்னு தமிழ் ஐயா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா எடுக்க போறாங்க. அவரை பத்தி ஒரு அறிமுகம் அப்படின்னாக்கல அவர் டிஆர்பில ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவர் ஜாயின் பண்ணி ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. நம்ம கிளாஸ்ல இன்ஸ்டியூட் எப்ப ஆரம்பிச்சோமோ அப்ப வந்து தமிழ் வந்து ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு இருக்காரு. இலக்கணம் அவரை போல அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவளை ரொம்ப சிறப்பா எடுப்பாப்படி. உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கணம் அப்படின்னா எப்படி வந்து ரொம்ப சிரமமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவ்வளவு நுட்பமா பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ் ஐயா ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா எடுப்பாரு. எல்லாரும் இன்னைக்கு முதல் நாள் வகுப்புன்றதுனால எல்லோருமே நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ உங்களால உள்ள வர முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இன்னைக்கு சார் எதுல இருந்து எடுக்கிறாரோ, தமிழ் சார் எதுல இருந்து எடுக்கிறாரோ அதுல இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டபிளா வீடியோ கிடைச்சிரும். ஒன்றும் கவலையே பட தேவையில்ல. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணவங்க கூட என்ன நினைக்கிறீங்கன்னா, மீண்டும் என்ன கேட்கறீங்க அப்படின்னா, சார் மெட்டீரியல் பிளஸ் வந்து கிளாஸ் பிளஸ் வந்து டெஸ்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அமௌண்டா அப்படின்னு கேட்கறீங்க. ஆமா, பல டைம் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்ல வந்து டெஸ்ட் நடத்தணும், அதே போல கிளாஸும் நடத்தணும். அது இல்லாம நம்ம கூடுதலா உங்களுக்கு மெட்டீரியல் சிலதை மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்றது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள் வீடியோவிலே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மெட்டீரியலை பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்ல. ரிசல்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, இன்னைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம். நீங்க ஒரு 2-3 கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இன்னைக்கு தமிழ் போட்டிருக்கோம், நாளைக்கு இங்கிலீஷ் போடுவோம், அடுத்த நாள் சைக்காலஜி போடுவோம், அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ்னு ஒன்று இருப்பீங்க, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருப்பீங்க. அவங்க 2 பேரையும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு ஒரு டைம்ல கிளாஸும் உங்களுக்கு ஒரு டைம்ல கிளாஸ் எடுப்போம். இப்போ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னா சயின்ஸ் ஒரு பக்கம் போகும், சோசியல் சயின்ஸ்னா ஹிஸ்டரி ஒரு பக்கம் போகும். அப்படி தனியா பிரிச்சு எடுத்துருவோம். இந்த முதல் வகுப்பு மட்டுமே எப்படி போகும்னா காமனா இருக்கக்கூடிய டாபிக். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 இருக்கீங்க. பேப்பர் 1க்கும் தமிழ் ரொம்ப அவசியமானது. அதே போல பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் 2 பேருமே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு காமனா இருக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் எடுக்க போறோம். அதே போல நாளைக்கு வந்து ஆங்கிலம் எடுப்போம். சார் ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆங்கிலம் தான் எடுப்போம். அதுக்கடுத்து சைக்காலஜி எடுப்போம். இப்போ இது 3 காமனானது. சைக்காலஜி மீனிங் நம்ம பிஎட்ல படிச்சது அந்த சைக்காலஜி அப்படியே சொல்லிட்டு வரோம். இங்க வந்து என்ன டாபிக்னா சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சி அண்ட் பெடகாகி அப்படின்ற தலைப்புல இங்க சாருங்க நடத்த போறாங்க. இந்த 3 தலைப்புகளுக்கு மட்டும் குறைந்தபட்ச மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாம இப்போ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு வச்சுங்களேன், மேக்ஸுக்கு நம்ம நோட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். இங்கே நீங்க உங்களுக்கு கிளாஸ்ல எப்படி நீங்க இன்டராக்ட் பண்றீங்களோ அதே போல சார் வந்து மேக்ஸ் எழுதி போடுவாங்க. ஒவ்வொரு சம்மா எழுதி போட்டு உங்களை இன்டராக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ரைட் டவுன் பண்ணுவீங்க. நீங்க வீட்லயே இருந்தாலும் கூட நோட்ல எழுத தான் போறீங்க. உங்களுக்கு ஆன்சர் எடுத்து கேட்க போறாங்க. நீங்க கால்குலேட் பண்ணிட்டு நீங்க ஆன்சரை சொல்ல போறீங்க. கிளாஸ்ல வகுப்பறையில் எப்படி இருக்கோ அதே போலதான் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அப்ப எல்லாமே சார் சொல்றதா எழுதிருவீங்க. ஐயா வாங்க, எல்லாமே எழுதுறீங்க. அதுக்கடுத்து எழுதிட்டு பின்னாடி திரும்ப உங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க. அப்புறம் அதே போல கண்டினியூவா இருக்கும். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்துங்களேன். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதுல என்னென்ன மாடல் வருதோ அத்தனையும் மாடலும் எடுத்துருவாரு, அதை எழுதிடுவாரு. நீங்களும் எழுதிக்க போறீங்க. அதனால உங்களுக்கு அதுக்கு நோட்ஸே தேவைப்படாது. நாம இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு 15 ஆண்டு காலம் ஆகுது. 15 ஆண்டு காலத்துல நோட்ஸே தந்ததுல மேக்ஸுக்கு. ஆனா சென்டம் எல்லாம் போட்டிருக்காங்க மேக்ஸ்ல அந்த அளவுக்கு. அதே போல தமிழ்லயும் எல்லாம் எங்க நம்ம டிஎன்பிசில 100க்கு 100 எல்லாம் போட்ட வரலாறு உண்டு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீங்க இன்றைய தமிழ் ரொம்ப சிறப்பா எடுக்கணும். அது இல்லாம முதல் வகுப்பு மகிழ்ச்சிகரமா இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் தயக்கத்தோட தான் சிலர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. சார் நான் லாஸ்ட் டைம் எழுதினேன், 81 கொஸ்டின் தான் வந்தது, இன்னும் ஒரு கொஸ்டின் சேர்ந்து போட்டிருந்தேன்னா எனக்கு நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ற தயக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க கவலையே பட தேவையில்ல. 100% நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டீங்க. நம்ம பிளாட்ஃபார்ம்னா தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பயிற்சி மையத்துக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. நிச்சயமாக அனைவருமே பாஸ் பண்ணிருவீங்க. உங்களே எவ்ரி டைம் வந்து நாங்க வாட்ச் பண்ணுவோம். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு டெஸ்ட் வச்சுப்போம். நீங்க இன்னைக்கு 5000 கட்டி அட்மிஷன் போட்டிருக்கீங்க. இதுல என்னென்ன இன்க்ளூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் எல்லா நாளும் 6 மணிலிருந்து 8 மணி வரை கிளாஸ் இருக்கும். இதை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துருவோம். அது பயப்படவே தேவையில்ல. ஒரு வேலை இன்னைக்கு பஸ்ஸை விட்டுட்டீங்க, நிறைய பேர் அறிபறியில் வருவீங்க, ஒரு தனியார் கம்பெனில வேலை செய்வீங்க அல்லது தனியார் பள்ளியில வேலை செய்வீங்க, ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், லேட் ஆகும். அதன் அடிப்படையில் லேட்டா வரதுக்கு ஐயோ அறிபறியில 6 மணிக்கு கிளாஸ் ஆயிட்டு இருப்பாங்களே, கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு அறிபறியில எல்லாம் வருவீங்க. உங்களுடைய சூழல் எனக்கு புரியுது. வரக்கூடிய நவம்பர் 15, 16ல உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா 82 மார்க்குக்கு மேல வாங்குற மாதிரி உங்களை தயார் பண்ணிடுவோம். அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்குது நம்ம பயிற்சி மையத்துல. நீங்க அடுத்த சைக்காலஜி எடுக்க போறாங்க, அது அடுத்தடுத்த கிளாஸ்ல ரொம்ப சிறப்பா நீங்க பாத்துக்கலாம். அதனால நீங்க ஒரு வேளை நீங்க டைம் லேட்டா வந்தால் கூட உங்களுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டபிளா கிடைச்சிடும். நீங்க எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு இப்ப தமிழையா எடுக்கிறாரு கிளாஸ், இன்னைக்கு இலக்கணம் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸை நீங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தா
நீங்க அடுத்து ரெக்கார்டபிளா உங்களுக்கு கொடுத்துருவோம். முடிஞ்சா இன்னைக்கு 8 மணிக்கு முடிப்பாரு, இல்லைன்னா 8:30க்கு முடிப்பாரு. முடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணுவோம், அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி சில விஷயங்களெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டபிளா கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு நீங்க அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஜிபி எத்தனை ஜிபின்னு ஒரு நாளைக்கு பண்ணிருப்பீங்க, அந்த ஜிபிக்குள்ள இருக்கணும். அதனால வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி நாங்க கொடுப்போம். மேட்டர் ஷார்ட்கட் பண்ண மாட்டோம். இடையில ஏதாவது அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எழுதுறதுக்கு நேரம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு ரெக்கார்டடா கொடுத்துருவோம் வீடியோ. அதை வச்சு திரும்ப ரீகால் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நீங்க இந்த வீடியோவை நீங்க எக்ஸாம் வரை பாத்துக்கலாம். அது நீங்க ஒன்றும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவு டைம் தான் பார்க்க முடியும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு தேவை. நீங்க ரிசல்ட் கொடுக்கணுங்க. பணம் என்பதை தாண்டி தமிழகம் முழுவதும் காஞ்சிக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தினுடைய மாணவர்கள் ஆசிரியர்களா இருக்கிறாங்க அப்படின்ற பெருமை கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் மினிமம் அமௌண்ட் நாங்க வச்சிருக்கோம். இப்போ மெட்டீரியல் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 4000 5000 வாங்குவாங்க, 3000 ரூபாய் மினிமம் 2000 ரூபாய் இருக்குங்க. இப்ப டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம், 3000 ரூபாய் போட்டிருக்கோம். இப்ப டெஸ்ட் இதே டெஸ்ட் தான் நீங்க எழுத போறீங்க. அப்ப இது ஒரு 3000, மெட்டீரியலுக்கு ஒரு 2000, இதுக்கு 5000 ரூபாய். ஆனா டெய்லி கிளாஸ் எடுக்கிறோம், அதெல்லாம் நாங்க சேர்த்தி தான் மினிமமா ஒரு 5000 உங்களுக்கு வச்சிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க கமர்ஷியலா இல்ல, ஆசிரியர் பணி, அறப்பணி, அதுக்கே உங்களை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றவாறு நீங்க ஒரு சமூக தொண்டு உருவாக்குறதுக்காக நீங்க தயாரா இருக்கிறீங்க. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குற பணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க அந்த வியாபார நோக்கம் இல்லாம முழுமையா உங்களுக்கு நல்ல சிறப்பா திறம்பட கற்பிப்பாங்க ஆசிரியர்கள், ரொம்ப திறமையான ஆசிரியர்கள். அதன் அடிப்படையில் நீங்க பாத்துக்கலாம். இப்ப யார் யார் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. தம்பி வந்துட்டாங்களா? எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டாங்களா? யாராவது வராம இருக்காங்களா? பாத்துங்க. எல்லாரும் வந்திருப்பீங்க. மகிழ்ச்சிகரமா உங்களை அனைவரும் நம்ம காஞ்சிக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்துக்கு வரவேற்கிறோம். நிச்சயமாக 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. இது ஒன்றும் பெரிய நம்ம பெரிய அளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இல்ல, நிர்ணயிக்கப்படாத கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. ஒரு போட்டி தேர்வுன்னு வரும்போது தான் யார் அதிகபட்சமா வாங்கலாம் அவங்கள விட கூடுதலா எடுத்தா தான் நமக்கு பாஸ் அப்படின்னு வரும். ஆனா இது அப்படி இல்ல, அவனுக்கு 82 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்க்கே நிர்ணயிச்சுட்டாங்க 82 தான் அப்படின்றது. அப்ப 82ன்றது ரொம்ப ஈஸியானது, எளிமையானது. அதை நாங்க சொல்லி கொடுப்போம். நீங்க கவலையே பட தேவையில்ல. நிறைய அதாவது மகளிர் வந்து இல்லத்தரசிகளா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல என்னென்ன சூழல்கள் இருந்து இந்த வகுப்பறையை கவனிக்க வரீங்க அப்படின்றது உங்களை நாங்க நல்லா உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா நேர்ல நிறைய இல்லத்தரசிகள் மகளிர் வந்து அணுகிறப்போ அவங்களுடைய சிரமங்களை எங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த குறைவான நேரத்துல குறைவான அமௌண்ட்ல வாங்கிக்கிட்டு அருமையா நிறைவா நடத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இருக்கிறோம். நீங்க மெட்டீரியல் என்று உங்க மனசுல உங்க இதுல போட்டு பெரிய டம்ப் பண்ணிடாதீங்க. அது ஒரு ஸ்டோரா வச்சுக்காதீங்க. கிளாஸ் இன்னைக்கு பாருங்க, ஒரு வாரம் கிளாஸா பாருங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை மட்டும் பாருங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். 35 டெஸ்டும் நம்ம வைக்க போறோம். அதுக்கெல்லாம் காசு வாங்க போறதுல எல்லாத்துக்குமே நீங்க டெஸ்ட் வச்சுட்டா அதுக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க போனோம். அதுவும் ரெக்கார்டபிளா வீடியோவா இருக்கும். மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையா எடுப்பாங்க. நீங்க சந்தேகப்படவே தேவையில்லை. நீங்க பார்த்துட்டு இதுக்கு மேல இன்னும் மாணவர்களை சேர்த்தலாம். ஏன்னா பல ஆயிரம் பேர் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் படிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வச்சாதான் அடுத்து வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வுக்கு எலிஜிபிளா இருக்கும். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு, சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்குமே நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு போட்டி இருக்கு உங்களுக்குள்ள. இருந்தாலும் எங்களுடைய எண்ணம் என்னன்னா, பரவலா நம்ம மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஒரு 1000 பேர் படிச்சாதான் ஒரு 500-600 பேர் அப்படியாவது பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 700 பேர் பாஸ் பண்ண வைக்கலாம். எங்க நோக்கம் 100% பாஸ் பண்ண வச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்ப நீங்க குறைவா இருந்தோம்னா குறைவான ரிசல்ட் தான் வரும். எனவே எங்களுக்கு கூடுதலான மாணவர்கள் நிறைய அட்மிஷன் போடணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த காஞ்சிக்ஷன் பயிற்சி மையத்தினுடைய மாணவர்கள் எல்லா துறையிலும் பணியில் இருக்கிற மாதிரி ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நடத்த முயற்சி பண்றோம். நீங்க வெறுமனே இந்த எங்க வகுப்புல நீங்க அட்டன் பண்ணிட்டு பின்னாடி இது எப்படியெல்லாம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா வெளியே போறப்போ சப்ஜெக்டை மட்டும் கத்துக்கல, ஒரு சமூக உணர்வையும் நாங்க கத்துக்கிட்டோம். ஒரு சமூக நோக்கோடு சமூகத்தை அணுக வேண்டிய பக்குவத்தையும் கத்துக்கிட்டோம். நல்ல ஒரு ஆசிரியருக்கான நற்பண்புகளை வளர்த்துவதற்கும் இங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் போல ஒரு திறம்பட ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய திறமையான ஆசிரியர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. எல்லாருமே தேர்ச்சியில வெற்றி பெற்றவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம பயிற்சி மையத்துல எல்லாருமே திறம்பட பாஸ் பண்ணவங்க. பாஸ் பண்ணிட்டு வேலையில ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க. 15 ஆண்டு காலமா காஞ்சிக்ஷன் பயிற்சி மையத்துல திறம்பட பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் மெய்ப்புக்கும் வகையில இப்போ மரியாதைக்குரிய ராஜசேகர் ஐயா அவர்கள் உங்களுடைய நல்ல ஒரு சிறப்பான ஒரு தமிழ் வகுப்பை எடுப்பாங்க. நிச்சயமாக இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதே போல வரக்கூடிய நவம்பர் 15 வரை எல்லா வகுப்புகளும் சிறப்பாக அமையும். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே போல உங்களை போல மாணவர்களுக்கு, பல மாணவர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தி காஞ்சிக்ஷன் பயிற்சி மையத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் என்று அன்போடு இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். வாங்க, வெல்லுங்க, தேர்ச்சி பெற்றுட்டு ஆசிரியர்கள் ஆகுங்க. நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் காஞ்சிக்ஷன் பயிற்சி மையத்தில் இணையவழி வகுப்பில் நீங்கள் இணைந்திருப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தமிழையா. இங்கே இருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களும்
உங்களுடைய அரசு தேர்வுகளில் அரசு வைக்கின்ற அத்தனை தேர்வுகளும் தேர்ச்சி பெற்று இங்கே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கார்கள். இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர் 1700 சில்லற மாணவர்கள் இங்கிருந்து தேர்ச்சி பெற்று அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்பார் கவிஞர்கள். அப்படி நான் கற்றதை பற்ற வைப்பதுதான் என்னுடைய இலக்கு. நான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு அடுத்ததாக அதில் பணியில் சேராமல் அதற்கு அடுத்ததாக வெற்றி பெற்ற ஆசிரியர் பணியிலேயே சேர்ந்ததனுடைய நோக்கமே நான் கற்றது இந்த தமிழ் சமூகம் பயனுற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான். இங்கே என்னிடம் படித்த தமிழ் மாணவர்கள் எல்லாமே, தமிழ் படித்த மாணவர்கள் எல்லாம் 100க்கு 100 எடுத்த மாணவர்கள் எல்லாம் இந்த 15 ஆண்டு காலங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்களும் இப்போது இணைந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்களும் தமிழில் இந்த ஆசிரியர் பயிற்சி தகுதி தேர்வில், டெட் தகுதி தேர்வில் நீங்களும் இதில் 30 மதிப்பெண்களுக்கு 30 மதிப்பெண் பெற்று நீங்களும் நாளை ஆசிரியர்களாக என்னோடு இணைவீர்கள் என்று நம்பிக்கையோடு இப்பொழுது வகுப்பை தொடங்குகிறேன். தற்போது தமிழ் வகுப்பு. தமிழ் உலகத்தினுடைய மூத்த மொழி. கல் தோன்ற மண் தோன்றிய காலத்தையே முன் தோன்றிய மூத்த மொழி. இது யாவரும் அறிந்ததே. இது புறப்பொருள் வெண்பாமல் இடம்பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான நூற்பா. அதனால்தான் தமிழினுடைய பெருமையை நாம் சொல்வதை விட இங்கே வந்த வெளிநாட்டைச் சேர்ந்த அயல்நாட்டைச் சேர்ந்த கிறித்துவ மத்தை பரப்ப வந்த பாதிரிமார்கள், ஜி போப், வீரமாமுனிவர், கால்டுவெல், எல்லிசுரை, சேகன், பால்கையர்கள் எல்லாம் தமிழின் மகத்துவம் உணர்ந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர்கள் உரைத்ததான் இப்பொழுதும் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கிறது. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை வைத்துதான் உலகத்திலேயே முதலில் தோன்றிய மொழி தமிழாகத்தான் இருக்கலாம் என்று மொழியில் அறிஞர்கள் கணிக்கிறாங்க. ஏனென்றால் முதல் ஒரு குழந்தை பிறக்கிற போது சின்ன சின்ன எழுத்தாக தான் ஒரு எழுத்தாக தான் உச்சரிக்கும். அப்போ மனிதனம் தோன்றிய போது அப்போ குழந்தை சின்ன பிராயத்து இளம் பிராயத்திலிருந்து இப்போ ஒரு எழுத்தாக தான் உச்சரிப்போம். அப்போ ஒரு எழுத்தாக உச்சரிக்கின்றது உலகத்திலே இருக்கிற அத்தனை மொழிகளிலும் 2756 மொழிகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி 2756 மொழிகளிலே தமிழ் மொழியில் மட்டும்தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. சின்ன சின்ன எழுத வா, தா, போ, பூ, கை, இப்படி ஓரெழுத்து ஒரு மொழியை பொருள் தரக்கூடியது. அதனால் தமிழ் தான் உலகிலே முதல்ல தோன்றிய மொழி என்று அனைவரும் பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட தமிழ் மொழியில் பிறந்ததற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்படி தமிழை கற்றதற்கு, தமிழை கற்றுக்கொள்வதற்கு நாம் கர்வம் கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் தமிழைய நான் சொன்ன பிறகு தமிழ் புரியாது என்ற போக்கே இல்லை. எல்லாருக்கும் எளிமையாக புரியும். அதுவும் இல்லாமல் நம் படிக்கிற காலத்தில், கல்லூரி காலத்தில் இருந்தே தமிழ் இலக்கணம் என்றாலே கொஞ்சம் கசப்பு, பாகற்காய் எட்டிக்காயாக தான், பாகற்காயை தான் பார்க்குற பார்வை நம்முடைய மாணவர்கள் மத்தியில் பொதுவாக இருக்கிறது. அப்படி அல்ல, தமிழ் மிகவும் ரொம்ப எளிமையானது. அதற்கு தமிழ் என்பதற்கு பொருள் என்னவென்று சொல்கிறாள். எப்படி தமிழ் பாகற்காயல்ல எட்டிக்காயல் என்பதற்கு தமிழ் என்ற சொல்லுக்கே பொருள் என்னவென்றால் இனிமை, நீர்மை. தமிழ் என்ற சொல்லுக்கே இனிமை, நீர்மை, ஸ்வீட்டி அண்ட் ஈஸி என்று பொருள் உண்டு. இது நான் சொல்லவில்லை. நானா தமிழ்நாட்டில் பிறந்தோம், தமிழ் வாத்தியாரன்னு பெருமையாக சொல்லலை. இது பிங்கள நிகண்டு என்ற நூல் சொல்கிறது. பிங்கள நிகண்டு, பிங்கள என்ற நூலில் அகராதியில், அகராதினா டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும், பிங்கள நிகண்டுங்கிற அகராதியில் தான் தமிழ் என்ற சொல்லுக்கு பொருள் இனிமை, நீர்மை என்று சொல்கிறது. இனிமைனா ஸ்வீட்டி, நீர்மைனா ஈஸி. சரிங்களா? ரைட். அப்பேற்பட்ட நம்முடைய மொழி. இப்போ நம்ம தமிழ் இலக்கண வகுப்பு பார்க்குறோம். இலக்கணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் பயன்படுத்தக்கூடியதானது இலக்கணம். இந்த கட்டமைப்பு, இலக்கணங்கிற கட்டமைப்பு மாறவே மாறாது. அதனால் நீங்கள் சார் இது மாற்றி வந்துடுமோ அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. மற்ற இலக்கியத்தில் கூட மாறி வரலாம். அது புது புது நவீன யுகங்களில் புது புது இலக்கியங்கள், சிறுகதை, பின் நவீனத்துவம், லிமரிக்கு, ஹைக்கு, சென்ட்ரி, இப்படி நிறைய இலக்கியங்கள் பரவிட்டு இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து புதிய புதிய இலக்கிய யுக்திகள்லாம் அங்கே வந்துட்டு இருக்குது. ஆனால் இலக்கணங்கிறது தமிழ் இலக்கணம் குறிப்பாக மாறாது. தமிழ் இலக்கணம் எழுதி வைத்ததுனால தான்
இன்னைக்கு யாராலையும் தமிழை களவாட முடியல. வேற சொற்கள் தமிழில் புகுந்தா கலந்தா மிக்ஸ் பண்ணால் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் போகிற வகுப்பில் இனி போக போக உங்களுக்கு எப்படி மற்ற மொழி இதில் மிக்ஸ் ஆகிருக்கு கலந்துருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான டெக்னிக்கு அதுக்கான யுக்திகளை நாங்கள் இனி வர வகுப்புகள் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், அப்போ தமிழ் இலக்கணம்னே இலக்கணம் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு இலக்கணம் ரொம்ப சுவாரஸ்யமானது, இனிமையானது. இப்போ பாருங்கள், நீங்கள் சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆங்கிலத்தில் இந்த எழுத்து என்ன டபுள்யூங்களா? டபுள் விவா? தெரியுது, நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது. இப்படி போட்டால் ஒரு வி, டபுள் வி இல்லைங்களா? இது ஒரு யூ, இது ஒரு யூ, டபுள்யூ. சின்ன பிள்ளைங்களா டபுள் ஜூன்றாங்க இல்லைங்களா? ரைட். அதனால் இந்த எழுத்தை ஆங்கிலத்தில் நாம் அது தனியாக உச்சரிக்கும் போது தான் டபுள் விங்கிறோம். ஆனால் வார்த்தையோடு சேர்த்து சொல்கிற போது இது வரைக்குமே பாருங்க, எங்கேயாவது டபிள்யூ ஆர்க்குன்றமா, டபிள்யூ ஏல்க்குன்றமா, டபிள்யூ ஈக்குன்றமா பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க எங்கும் வியாபித்திருக்கிறது இந்த மொழி. ஏன்னா அது வியாபித்திருக்கிறது காரணம் அது வியாபார மொழி, அது பிஸ்னஸ் லாங்குவேஜ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் பிரெஞ்சுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ். இதெல்லாம் உங்கள் நூலில் இருக்கிறது, 10ஆம் வகுப்பு இருக்கிற நூலில் இருக்கிற விஷயங்களை தான் நான் நிறைய தொடர்ந்து சொல்லிட்டு போய் நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு பார்த்தீங்கன்னா லா லாங்குவேஜ், லத்தீனுக்கு லவ் லாங்குவேஜ். இப்படி ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது இல்லைங்களா? நான் தமிழுக்கு கூட ஆக்சுவலாக முறையாக தமிழுக்கு தான் லவ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியத்தில் 8 தொகையும் 10 பாட்டும் காதலை குறித்து பேசுவது, வேரம் குறித்து பேசுவது. ஆனாலும் இருந்தாலும் இங்கே இருக்கிற சூழலில் தனிநாயகம் அடிகளார் தமிழை என்ன பண்ணிட்டாருன்னா பக்தி மொழின்னு சொல்லியிருக்காரு. தமிழை என்ன சொல்லியிருக்காரு? பக்தி மொழி இங்கே இருக்கார். ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா அதுக்கும் காரணம், கிட்டத்தட்ட கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 300 ஆண்டு காலம் தமிழில் பக்தி இலக்கியங்களே தோன்றதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு தமிழில் பக்தி மொழின்னு சொல்றாங்க. ரைட். இப்போ இப்படி உலகம் முழுக்க இருக்கின்ற ஆங்கில மொழி நாம் முறையாக எழுதுகிற போது ஒன்றும் பேசுகிற போது ஒன்றுமா இருக்கிறது, பொருள் புரியல. அதே போல பாருங்க, சி என்ற இந்த எழுத்து தனியாக சொல்கிற போது தான் சி. பாருங்க, இப்ப படிங்க. இதை சீன்னு படிச்சா சிரிச்சுக்கிட்டு இருந்தா படிக்கணும், கிரிக்கெட்னு இதை படிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இங்கே அப்படி பொருள் மயக்கம், அதாவது மீனிங் ஏற்றுக்கிறதுல குழப்பமாக இருக்குது இல்லைங்களா? ரைட். அப்படி ஆங்கிலம் ஆனால் இன்னைக்கு எழுத்தும் சொல்லும் பொருள் கொள்வதில் குழப்பம் இருக்கின்ற, பொருள் மயக்கம் ஏற்படுகின்ற ஆங்கிலம் இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபிட்டிருக்கு. நம்முடைய தமிழினுடைய பெருமையை நாம் உலகெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா தமிழினுடைய மகத்துவம் அப்படி. தமிழ் என்றாலே இனிமை நீர்மை என்ற பொருள். இப்போ நாம் தமிழ் இலக்கணத்தை பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், இலக்கணங்கிறது மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது. தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். 1 எழுத்து, 2 சொல், 3 பொருள், 4 யாப்பு, 5 அணி. இப்படி தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா, தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். இந்த 3ஆவது இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம் தமிழுக்கே உரிய சிறப்பிலக்கணம். 3ஆவது இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம் தமிழுக்கே உரிய சிறப்பிலக்கணம். இது உலகத்தினுடைய எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அது என்ன சார் பொருள் இலக்கணம் உலகத்தில்? இது மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்க்கைக்கே இலக்கணம் சொல்றது. எவனும் இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு வரைமுறையே வகுக்கல, நாம மட்டும்தான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெளிநாட்டுக்காரங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது வாழ்க்கை இப்படிதான் வாழணும் வரைமுறை. ஆமா, அதனால தான் நம்மளுக்கு அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு 2 விதம் பிரிக்கிறாங்க. அதான் தமிழுக்கு ஒரே சிறப்பு இலக்கணம். அது குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இந்த முதல் நமக்கு இலக்கணத்தை எழுதியவர் யாருன்னா தொல்காப்பியர். நமக்கு இந்த இலக்கணத்தை எழுதுனது யாருன்னா தொல்காப்பியர்.
அவர் எழுதிய நூல் பேர் வந்து தொல்காப்பியம். தொல்னா பழமையான ஒன்று அர்த்தம். அப்போ தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுதின இலக்கணம் தான் 5 இலக்கணம். தொல்காப்பியர் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணம் தான் எழுத சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து எழுத்து, சொல், பொருள் 3 நூல் தான் இருக்கிறது. அடுத்து யாப்பு இலக்கணம் வந்து யாப்பெருங்கலக்காரிகை, அணி வந்து தண்டி அலங்காரம், இது தனி நூல் இருக்குது. ரைட். இந்த தொல்காப்பியத்துக்கு அடுத்து நமக்கு 1200 கிபி 12ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நூல் எதுனா நன்னூல். நன்னூல். இந்த நன்னூல் பாடப்பகுதியில் இருந்து தான் இப்போ நமக்கு பள்ளி பாடநூலில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட நன்னூல் இலக்கண நூலில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது தொல்காப்பியம் வந்து முதல் நூல், நன்னூல் வந்து வழிநூல். ஆனால் இதுக்கு முன்னாடியே அகத்தியம்னு ஒரு நூல் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது நாங்கள் இது வரைக்கும் அந்த அகத்தியன்ற நூலை பார்க்கல, படிக்கலை. அது இல்லை, தமிழில் இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கிறது நூல் கிட்டத்தட்ட கிமு 5000 எழுதப்பட்ட தொல்காப்பியங்கிற நூல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு இருக்குது. எழுத்து, சொல், பொருள் இருக்குது. நன்னூலில் வந்து எழுத்து, சொல், இது 2 இருக்குது. இப்போ இந்த நன்னூல் பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நாம் அது குறித்து இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எழுத்திலக்கணம். எழுத்து. இந்த எழுத்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா எழுதப்படுவதால் எழுத்து பெற்ற சொல்றாங்க. எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று 2வது சார்பெழுத்து. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. அப்போ எழுத்து எத்தனை வகைப்படுங்க? 2 வகைப்படும் இல்லைங்களா? முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. நீங்கள் முதல் எழுத்துன்னு உடனே சார் முதல் எழுத்தா ஆ மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இல்லைங்களா? ரைட். இப்போ நம்ம அதை பார்க்குறோம் பாருங்க. அப்போ முதல் எழுத்துன்னு உடனே சார் முதல் எழுத்தா ஒன்று தானே அப்படின்னு நினைக்காதீங்க இல்லைங்களா? ரைட். மொத்தம் முதல் எழுத்து எத்தனை இருக்குதுன்னா 30 இருக்குது. முதல் எழுத்து 30 இருக்குதா பார்த்தீங்கன்னா பாருங்க. உயிரெழுத்து எத்தனைக்கு? 12. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பரிச்சயமான விஷயம் தான். ஆலிருந்து அவ் வரைக்கும். அ ஆ இ ஈ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். அடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து எத்தனை இருக்குது? 18. ஆக மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க? 30 எழுத்து. அப்போ முதல் எழுத்து மொத்தம் எத்தனை? 30 இல்லைங்களா? ரைட். ஏன் இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்து 12ம் தமிழில் ஒரு சொல்ல, ஒரு வார்த்தையில், வேர்ட்ஸில் ஃபஸ்ட் எழுத்தாக தான் வரும். முதல் எழுத்தாக தான் வரும். ஃபஸ்ட் லெட்டராக தான் வரும். பாருங்கள், நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். அம்மா. இதில் 3 எழுத்து இருக்குது. இதில் ஆ என்ற உயிரெழுத்து எந்த இடத்துல இருக்குது? முதல்ல தான். அதுக்கு தான் சின்ன பிள்ளைங்க பாரு, சின்ன பிள்ளைங்க புத்தகத்தில் அம்மா, ஆடு, இலை, உரல், ஊசி இப்படி தருவாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எழுத்து சின்ன வயசாக்குள்ளே சிறு இல்லையா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது முதல் எழுத்தாக தான் வரும். அதை பெருசாக ஸ்பான் பண்ணி இல்லையா கட்டம் கட்டி நம்ம கலரில் அதை கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன குழந்தையாக்குள்ளேயே நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆள் தான் உவரிக்கின்ற 12 உயிரெழுத்து எந்த இடத்துல தான் வரணும் ஒரு வார்த்தையில் தொடங்குற போது முதல் எழுத்தாக தான் வரும். அதனால தான் அது பேர் என்ன பேர்? முதல் எழுத்து. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம் மெய்யெழுத்து. சார் மெய்யெழுத்தில் வந்து சரி உயிரெழுத்து சரி வருது, மெய்யெழுத்து வந்து முதல் எழுத்தாக வருதா அப்படின்னா தமிழில் இப்படி நேரடியாக பிரதாப், பிரியா இப்படி சில பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, எழுதுனாங்க. அது இப்போலாம் இல்லை. இப்படி வந்து மெய்யெழுத்து முதல் எழுத்தா வராது. அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து மெய்யெழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, ஏன் அப்புறம் சொல்கிறோம்னா இப்போ பாருங்க தமிழ் அப்படின்னு எழுதுகிறோம்.
தமிழ்ல என்ன எழுத்து ஃபர்ஸ்டா இருக்குது பாருங்க, இத்து கொட்டல் ஆ. இப்போ இதில் பாருங்க, இப்போ என்ன எழுத்து முதல்ல எழுத்தா இருக்குது? இத்து தான் இருக்குது. இப்படி நேரடியாக வராமல் உயிர்மெய் எழுத்தா எழுதுற போது அதை பிரித்து பார்த்தீங்கன்னா, உச்சரித்து பார்த்தீங்கன்னா எழுத்தாக இருக்கும் இல்லைங்களா? நீ எந்த எழுத்தாலும் சரி, ஒன்று தமிழில் உயிரெழுத்தில் எழுதுவோம் அல்லது உயிர்மெய் எழுத்தில் தான் எழுதுவோம். அப்படி உயிர்மெய் எழுத்தில் எழுதுகிற போது எழுத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து தான் இருக்கும்னா மெய் எழுத்து தான் இருக்கும். அதனால தான் உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் முதல் எழுத்துன்று நாம் சொல்கிறோம், அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? ரைட். அப்போ உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இதான் என்னது? முதல் எழுத்து. ரைட். இப்போ நம்ம பார்த்தாச்சு முதல் எழுத்து சொல்லி. இப்போ இந்த முதல் எழுத்து உயிரெழுத்து 12 இருக்கு இல்லைங்களா? இதுலேருந்து ஆலேருந்து அவ் வரைக்கும் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 12 எழுத்து. இந்த 12 எழுத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் குறில் நெடில், ஒன்று சின்ன எழுத்து, இன்னொன்று பெரிய எழுத்து. குறில் எழுத்து. குறில்னா குறுகிய ஓசை விடுது. குறில்னா அர்த்தம் குறுகிய ஓசை விடுது, சவுண்டு கம்மியாக இருக்கும். அ, இ, உ, ஏ, ஓ. எத்தனை இருக்குது பாருங்க? 5. நெடில் எழுத்து பாருங்க, நெடில் எழுத்து நீண்ட ஓசை விடுது, சவுண்டு அதிகமாக இருக்கு பாருங்க. ஆ சின்னதாக இருக்கு, ஆ பெருசா இருக்கு பாருங்க சவுண்ட். இதை கூட நம்ம தமிழறிஞர்கள் அன்னைக்கே பாருங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எழுத்தை கூட உச்சரிக்கிற கால அளவு அளந்துருக்குறாங்க. இது குறில், இது சின்ன ஓசை, இது பெரிய ஓசை. இது மாத்திரை அளவு சொல்றாங்க. குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. அது என்ன சார் மாத்திரை? மாத்திரன்னு இன்னைக்கு பட்ட காய்ச்சலுக்கு போகிற தலைவலிக்கு போகிறது நினச்சிடாதீங்க இல்லையா? அந்த எழுத்தை உச்சரிக்கின்ற கால அளவு. இன்னைக்கு நம்ம எல்லாம் மழை எவ்வளோ பொழிஞ்சுன்னு அளக்குறோம், வெயில் எவ்வளோ தாக்குதுன்னு வெயிலினுடைய அளக்குறோம், அலை எவ்வளோ, காற்று எவ்வளோ வீசுது, இப்படி இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம வண்டி எவ்வளோ வேகம் போகுது, இதெல்லாம் இன்னைக்கு அளக்கிற கருவி கண்டுபிடிச்சி இன்னைக்கு அளக்குறோம். ஆனால் கருவியெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்திலே தமிழன் எழுத்தை உச்சரிக்க ஒலிக்கின்ற கால அளவை இல்லையா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ குறிலுக்கெல்லாம் எத்தனை? 1 மாத்திரை. குறிலுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடிலுக்கெல்லாம் எத்தனை மாத்திரைங்க? 2 மாத்திரை. இது எப்படி சார் கணக்கிடுறாங்க மாத்திரைன்னா? கை நொடி பொழுதும் கண்ணுமை பொழுதும், அதுதான் அளவு. ஒரு கை நொடி நடிச்சா குறில், 2 கை நொடினா நெடில். இல்ல அடுத்து பாருங்க. இப்ப நெடில் எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. பாருங்க எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7. இப்போ இது ஒரு 5, இது ஒரு 7, மொத்தம் எத்தனை இருக்குது? 12. பாருங்க இதுக்கெல்லாம் இணை எழுத்து இருக்குது. ஆ குறில், குறில் ஆ நெடில், இ குறில் இ நெடில், உ குறில் உ நெடில், ஏ குறில் ஏ நெடில், ஓ ஓ இல்லையா? இது எல்லாம் என்ன நெடில் எழுத்து. இப்ப எதற்கு இணை இல்லை பாருங்க, எதற்கு ஃபேர் இல்லை, ஜோடி இல்லை பாருங்க. ஐக்கும் அவங்க தான் இணை எழுத்து, ஜோடியான எழுத்து இல்லை. அப்போ அது நிறைய பேருக்கு டவுட், இது குறிலா நெடிலா அப்படின்னு டவுட் வருது இல்லைங்களா? அப்போ இந்த ஐ, இது ஔ, இது ரெண்டும் நெடில் எழுத்து. இதுக்கு மாத்திரை அளவு 2 பாருங்க. அதுக்காக இந்த நீங்கள் பட் சின்ன பிள்ளைங்க சில பேர் போடுவாங்க என்னது, இது சின்ன ஐயே, இது பெரிய ஐ, இது சின்ன ஐயே, இது பெரிய ஐன்னு போடுவாங்க இல்லைங்களா? ரைட். அப்ப இந்த ஐ ஔ பாருங்க. இப்ப இப்ப இந்த ஐ ஔ இருக்கு இல்லைங்களா? ஐ ஔ இந்த 2 எழுத்து, இது ஆ குறில் எழுத்து, ஆ நெடில் எழுத்து, இ குறில் இ நெடில். 12 உயிர் எழுத்து இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாத்துக்கும் இணை எழுத்து இருக்குது. இப்போ எதுக்கு இணை இல்லை, ஜோடி இல்லை அப்படின்னா ஐக்கும் அவுக்கும் தான் இல்லை. ஆ இருக்குது, இ இருக்குது, ஊ இருக்குது, ஏ இருக்குது, ஓ இருக்குது. இப்போ எதுக்கு இணை எழுத்து இல்லைன்னா ஐக்கும் அவுக்கும். இந்த 2 எழுத்துக்கும் பேர் சந்தியகரம். 2 எழுத்துக்கு பேர் சந்தியகரம். தமிழ்ல சந்தியகரம்ன்றது தமிழ் சொல் இல்லை, அதனால இதுக்கு பேர் கூட்டெழுத்து. இது பேர் என்ன பேரு? கூட்டெழுத்து. ஏன்னா எப்படி சார் கூட்டெழுத்துனா பாருங்க, ஆ இ இது ரெண்டும் கூட்டா சேர்ந்து உச்சரிச்சிங்கன்னா இந்த சவுண்ட் வரும் ஐ. பாருங்க ஆ உ இது ரெண்டும் சேர்ந்து உச்சரிச்சிங்கன்னா ஔ.
வரும் பாருங்க இல்லையா. அதனால் இது வந்து கூட்டு எழுத்து. அதனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பரில் சில நேரத்தில் சந்தியகரன்னு கேட்பாங்க அல்லது கூட்டு எழுத்துன்னு கேட்பாங்க இல்லையா. ரைட். அப்போ இது குறில், இது நெடில், இது குறில், இது நெடில். இப்போ குறிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரைனா 2 மாத்திரை, 2 கால அளவு. ஆக்குள்ள ஒரு நொடி தான், ஆனா 2 நொடி அடிக்கலாம். இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக தெரிஞ்சது தான் இல்லைங்களா. ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மறந்துடாதீங்க. சில பேர் இப்போ இணைய வழியில் புதுசாக இணைஞ்சிருந்தா கூட நாம் எழுத்து இலக்கணம் பார்த்துருக்கோம் இல்லையா. தமிழ் இலக்கண வகுப்பு இன்றைக்கி தான் முதல் வகுப்பு பார்த்துருக்குறோம். எழுத்து இலக்கணம் வந்து எழுத்து 2 வகைப்படுன்னு பார்த்தோம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து இல்லைங்களா. இப்போ முதல் எழுத்து எதுன்னு பார்க்குறோம். முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 சேர்ந்தது என்னது முதல் எழுத்து. இப்போ அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம், உயிரெழுத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா. ரைட். இப்போ அடுத்து நாம் பார்க்கறது, அடுத்து நம்ம மெய்யெழுத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். பாருங்க, மெய் அப்படின்னாவே என்னது உடல். முன்ன நாம பார்த்தது என்ன எழுத்து, உயிரெழுத்து. இப்போ பார்க்கறது என்ன எழுத்து, உடல். அப்போ பார்த்து எழுத்துல கூட உயிரும் உடலும்னு தமிழை நினைச்சிருக்கேன். ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மெய் எழுத்து, உயிர் எழுத்து இல்லை. ரைட். அதனால இப்போ இந்த மெய் எழுத்து எத்தனை அப்படின்னா, மொத்தம் மெய் எழுத்து எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 18 எழுத்து. ஏதேது மெய் எழுத்து அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் எழுத்து தமிழ் 30, உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. அதை ஏன் முதல் எழுத்துன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டேன். இது தமிழில் ஆலேருந்து வரைக்கும் இருக்கிற 12 எழுத்தும் ஃபர்ஸ்ட் லெட்டராக தான் எழுதும். அதுக்கு தான் சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா, ஆடு, இலை, உரல், ஊசி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆ ஃபர்ஸ்ட் இருக்குது, அம்மா, ஆ ஆடு இரண்டாவது. அப்போ முதல் எழுத்தாக தான் இது வரும். அடுத்து மெய் எழுத்துக்கு நான் விளக்க சொல்லிட்டேன். மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்த தமிழில் வந்து வராது, உயிர்மை எழுத்தை எழுதுற போது தான் வரும். பாருங்க, இப்ப பிரியமுடன் இப்படி ஒரு காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இப்படி எழுதக்கூடாது. மெய் எழுத்து தமிழில் முதல் எழுத்தா வராது. ஏன் இதை மீண்டும் நினைவுறுத்துறேன், சில பேர் இணைய வழியில் இப்போ புதுசாக இணைஞ்சிருப்பீங்க, அந்த அடிப்படை சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ தமிழ்னு எழுதுறோம். இப்போ தமிழ்னு எழுதுற போது பாருங்க, இத்து குட்டல் ஆ. அப்போ எந்த இடத்துல இருக்குது, இத்து முதல் இருக்குது இல்லைங்களா. ரைட். இப்போ மெய்யெழுத்து எத்தனை இருக்குதுன்னா 18 இருக்குது. எது 18, இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்து. மெய்யெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேர் ரொம்ப காலமாக டச்சப் இல்லாமல் இருக்குங்க, இந்த இல்லையா பயிற்சியில் தொடர்பு இல்லாமல் இருப்பீங்க, பாடப்புத்தகத்தை தொடுவதில் தொடர்பு இல்லாமல் இருப்பீங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். மெய்யெழுத்து எப்படி இருக்கும்னா, புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டு வச்சுருக்கோம், உங்கள் பாஷையில் பொட்டு வச்சுருக்கோம் இது சரிங்களா. ரைட். இது 18 எழுத்து. இந்த 18 எழுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ 3 வகை பிரிச்சிருக்காங்க. எது, மெய்யெழுத்தை. உயிரெழுத்தை 2 பிரிச்சிருக்காங்க, குறில் நெடில்னு. சின்ன எழுத்து, பெரிய எழுத்து, குறுகிய ஓசை, நீண்ட ஓசை, அப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ இதை பாருங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம், இது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இது சின்னது பெருசுன்னு பிரிக்கல, ஏன்னா ஒரே மாதிரி எல்லாம் புள்ளி வச்சு தான் இருக்குது. அதனால் இதில் சின்னது பெருசுன்னு பிரிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ வல்லினம்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கசட, தபர. அடுத்து கஞ்சன, அம்னா. அடுத்து இடையினம் என்னது, எரல, பழல. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா. ஏற்கனவே இதே டெட் தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சும்மா எளிமையான கேள்வி தான், நிறைய பேர் தவறாக எழுதிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இது ஏ, ஆப்ஷன் ஏ, பி, இது சி, இது டி. பாருங்க, இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம், இதில் இன்னொன்று 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா, 12வது கேள்வி இதே டெட்டில், வல்லினத்தை இனம் காண்க, பின்வருவனற்றுள் வல்லினத்தை இனம் காண்க. அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு நமக்கு யோசனை என்ன வரும்னா, கசடத்தை அப்புறம்ட்டு எல்லாத்தையும் ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது சரியான விடையா பாருங்க, இல்லை. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், மெய்யெழுத்து எப்படி தான் இருக்கும், புள்ளி வச்சிருக்கும், பொட்டு வச்சிருக்குன்னு சொல்லனா. அப்போ இது எதுக்கு சரியான எழுத்து எதுனா, எது கரெக்டான ஆன்சரு? ஏன்னா நாம் எல்லாம் சின்ன வயசாக இருக்குள்ள நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வல்லினம் கசட தவற, மெல்லினம் கஞ்சனமன,
இடையனா ஏறல வரல. ஏன் இப்படி சொல்லி கொடுத்தானா, சின்ன பையன் அவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்து வரதே ரொம்ப ரேரு. அவனுக்கு ரொம்ப ரிஸ்க்காக சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்குனுங்கிறதுக்காக தான் கசட தபர ஒரு ரைமிங்கை பாட்டாக சொல்லி கொடுத்தோம். அதை விட்டுட்டு அவனுக்கு இக்கு சிட்டு திப்புறன்னா எச்சு துப்பிடுவான் பையன் இல்லையா, சின்ன பையன். அவனையும் வந்து பொடி பையன் 2வது 3வது. அது கூட பரவாயில்ல. இதை சொல்லி கொடுங்கன்னா, இதை சொல்கிறான்னா அவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தையும் நடந்துன்னு வரான். இதை இன்னும் அவன் அழுதுருவான் இல்லையா, இது அவனுக்கு விளங்காது. அப்புறம் அவங்க அம்மா பையனை பள்ளிக்கூடத்துல எல்லாம் அனுப்புனேன், இப்படி இந்த வாத்தியார் இல்லையா நெல்லாத பையனை இப்படி பண்ணி போட்டான்னு சொல்லிட்டு இல்லையா, ரைட். அதனால் அது எதுக்கான சின்ன குழந்தைங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக பொட்டு வைக்காமல் புள்ளி வைக்காமல் சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருந்தால் கசடதா பாரு. நாவு மடியாது, சின்ன பசங்க நாவு மடிஞ்சு நான் இல்லையா செந்தமிழ் நாப்பழக்கம் நாவை மடித்து பேசணும் இல்லையா, அதனால் சின்ன பையனுக்கு அவனுக்கு வராது. அதுவும் ஏற்கனவே சின்ன வயசில் நிறைய பேர் குதிரை வைப்பாங்க, என் பிள்ளை என்னன்னு தெரியல ஒன்றுமே நாக்கு வரலன்ற மாதிரி. அதனால் சின்ன குழந்தைங்களுக்காக இப்படி சொல்லி கொடுத்தா. ஆக்சுவலாக இது கரெக்டான எழுத்து அப்படின்னா கசட தவிர கஞ்சான நம்மனை இறல வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது மேலாம் புள்ளி இருக்குது பொட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இக்கு சிட்டு திப்புரு தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அப்போ இது 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏன் சார் இது வந்து உயிரெழுத்த சின்ன எழுத்து பெரிய எழுத்துன்னு பிரிச்சாங்க, குறில் நெடில்னு. இதையும் குறில் நெடில் பிரிக்கலாமா? இப்படி பிரிக்கலாமா பாருங்க சார், எங்களுக்கு தெரியாத சார், இது குறில் இது நெடில், இப்படி நிம்மா தண்டி போடலாமா? பெருசாக போட நெடில் ஆகிடுமா? புள்ளி வச்சு எழுத்து எல்லாம் ஒரே அளவு தான் உச்சரிக்கிறோம். இது சவுண்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது சின்ன சவுண்டு பெரிய சவுண்டு உயிரெழுத்து ஆ ஆ. இது சவுண்டில் பாருங்க இக் இங் சவுண்ட் வித்தியாசம் வருது இல்லைங்களா, ரைட். அதனால தான் இதை சவுண்ட் அடிப்படையில் வன்மையான ஓசை, வன்மையான ஹார்டா இக் நெஞ்சிலேருந்து பிறகு. இது எங்கேருந்து பிறக்குதுன்னா பாருங்க, இதுவே கேட்டிருக்காங்க, இதே டெட்டில் கேட்டிருக்காங்க. வல்லினம் பிறப்பிடம் எது, மெல்லினம் பிறப்பிடம் எது, இடையினம் பிறப்பிடம். நீங்கள் பிறப்பிடம் எதனோடனே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பாட்டி வீடுன்னு எழுதிடாதீங்க. சரிங்களா? நான் வல்லினம் எங்கே பிறந்துச்சுன்னா எங்கள் பாட்டி வீட்டில் தான் பிறந்துச்சுன்னு எழுதிடாதீங்க இல்லையா, ரைட். அதனால் வல்லினம் எங்கே பிறக்குது அப்படின்னா மார்பில், நெஞ்சில். உச்சரிச்சு பாருங்க, இக் இச் இட் நெஞ்சில் இல்லையா. அடுத்து மெல்லினம். மெல்லினம் இது ஹார்டு டிஸ்க், இது சாஃப்ட்வேர் இல்லையா, இது ஹார்ட்வேர் இது சாஃப்ட்வேர். மெல்லினம் ரொம்ப மென்மையாக இருக்கும். இங்கே பாருங்க அஞ்ஞான நம்ம இப்போ வந்து கேரளா பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மெல்லினத்தில் பேசுவாங்க. அதுவும் இல்லை, பொதுவாகவே ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, ஹில்ஸ் ஏரியாவில் ஏன்னா இருக்காங்களா கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்களாமா, அது நேச்சுரல்ன்றாங்க. அப்போ மென்மையாக பேசுவாங்க பாருங்கள், பெண்மையின் குரல் மாதிரி இல்லையா. கொஞ்சம் குரல் நான் கம்மியாக இருக்கும், இங் 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 நம்மன இல்லையா. அப்போ இது எங்கே பிறகுனா இது வந்து மூக்கில். பாருங்கள் நீங்களே சொல்லி பாருங்கள், அஞ்ஞான நம்மன மூக்கில் தான் இந்த ஒலி வரும், உச்சரிப்போம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், இடையினம். அப்போ இது சொல்லிட்டு ஏற்கனவே வல்லினம் இது மெல்லினம். இப்போ வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில அதான் இடையினம் இல்லையா, ஈஸி ஞாபகம். இடையினம் இப்போ எங்கே பிறக்குது, கழுத்து. இதுவும் கேட்குறாங்க, ரொம்ப எளிமையான கேள்வி மிஸ் பண்ணிங்க. என்ன சொன்னேன் இல்லைங்களா, வல்லினத்தை அடையாளம் காணணுன்னே நிறைய பேர் கசடை அப்புறம் டிக் பண்ணிட்டீங்க, அது ஷேர் பண்ணிட்டாங்க. இக்கி சிட்டு திப்புற அதை கரெக்டாக ஷேர் பண்ணணும். சின்ன சின்ன கொஸ்டின் தான் ட்விஸ்ட் வச்சுருப்பான் இல்லையா, அது மாதிரியான அதுக்கு அந்த நுட்பங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பயிற்சி மையத்திலே இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது ஒரு விஷயமா பாஸ் பண்ணிடலான்னுவாங்க, அப்புறம் தான் தெரியும் டர் விழுந்துருப்பாங்க, ஃபெயில் ஆகிட்டு இல்லைங்களா, ரைட். அது பாருங்கள். அதனால் அதுவும் இந்த பயிற்சி அது வந்துட்ட பிறகு எல்லோரும் பாஸ் பண்ணி தான் போகணும். அதுவும் தமிழையே எடுத்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக 30 எடுக்கணும் இல்லைங்களா, ரைட். கவனிங்க, 30 எடுக்கலைன்னா நான் சரியாக நடத்தலைன்னு அர்த்தம் இல்லைங்க, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், நீ கவனிக்கலன்னு அர்த்தம், அதை பார்த்துங்க சரிங்களா, ரைட். பாருங்கள் அடுத்து இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம். இப்போ இது எங்கெங்கே பிறகுதுன்னு பார்த்தா மார்பு மூக்கு கழுத்து. சரி, நம்ம வந்து உயிரெழுத்து பார்த்துருக்கோம், மெய்யெழுத்து, இது ரெண்டும் தான் என்னது முதலெழுத்து, ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இணை எழுத்து. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், சரி. அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், உயிரெழுத்து குறில் எழுத்துக்கெல்லாம் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கெல்லாம் 2 மாத்திரை சொன்னோம் இல்லைங்களா. இப்போ மெய்யெழுத்துக்கு மாத்திரை நம்ம சொல்லலை. மெய்யெழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரைன்னா இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய 18 மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னா அரை மாத்திரை. நீங்கள் இந்த நோட்டில் எழுதுகிற போது, நோட்ஸ் இப்போ எடுக்கிற போது இந்த மாத்திரை அளவுகள்லாம் ஒரு பக்கமாக நோட் பண்ணி வைக்கணும், கட்டம் கட்டி எழுதி வைக்கணும். இது இல்லாத கலர் பேனாவில் எழுதி வைக்கணும். இதெல்லாம் பரீட்சையில் ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் பிரில்லியண்ட்டாக இருந்தால் கூட நிறைய பிரில்லியண்ட்டுங்களாம் மேதாவி எல்லாமே சின்ன சின்ன குறியீடுகளால் தான் எல்லாத்தையும் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, குறியீடுகளால் தான் விஷய ஞானத்தை பெற்றுக்கிறாங்க. அதனால் நட்சத்திரம் போட்டு எழுதுவீங்க, ரவுண்ட் போட்டு எழுதுவீங்க, செவ்வகம் போட்டு எழுதுவீங்க,
கலர் பேனால் எழுதுவீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரீட்சையில் அதுமாரி கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வரும். இந்த நோட்டில் இந்த கார்னரில் க்ரீன் கலரில் ஒன்று ரவுண்ட் பண்ணுதுமே, ரெட் கலரில் ஒன்று ரவுண்ட் பண்ணுது, இப்படி பரீட்சையில் ஸ்ட்ரைக் ஆகும், ஞாபகம் வரும் இல்லைங்களா? ரைட், பாருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இணை எழுத்து. இனம்னா என்னதுன்னா ஒரே தன்மை வாய்ந்தது. இனம்ங்கிறது நம் தமிழ் இனம், பெண் இனம், ஆண் இனம். அப்போ இனம்னா ஒரே திராவிட இனம் நம்ம எல்லாம் அப்படி. அப்போ இணை எழுத்துனா ஒரே தன்மை, ஒத்த தன்மை வாய்ந்தது. பாருங்க, இப்போ இணை எழுத்து எது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், எது இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் 18 எழுத்து. இது எது எதுக்குன்னா பாருங்க, கா ங ச ஞ ட ந த ந ப ம ர ந. நீங்கள் இப்படி தான் இருக்கு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ரைட். வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இல்லை நேராக்கும், இந்த பக்கம் மெய் எழுத்துக்கும், இந்த பக்கம் உயிர்மெய் எழுத்துருக்கும். அப்போ இது எல்லாம் எது எதெல்லாம் இணை எழுத்துனா இது ரெண்டு ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும். சார் எங்களுக்கு இணை எழுத்து இக்கு இங்கிச்சுன்னு கூட வைக்கலாம், அல்லது காங்கா சாஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். இப்போ இதுதான் இணை எழுத்து. பாருங்க, இது வந்து வல்லினம், இது மெல்லினம். அப்போ கா வல்லினம், ஞா மெல்லினம், சா வல்லினம், ஞா மெல்லினம். அப்போ வல்லினத்துக்கு ஃப்ரெண்டு யாருன்னா மெல்லினம். இதுக்கு பேர் இணை எழுத்துன்னு சொல்லலாம், அல்லது நட்பெழுத்துன்னு சொல்லலாம். இணை எழுத்துன்னு கூட சொல்லலாம், அல்லது நட்பெழுத்து, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். அப்போ ஃப்ரெண்டுனா எங்கே தான் இருப்பாங்க? பக்கம் பக்கத்தான், நண்பர்கள் எப்போ ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தானே கூடி கொள்ளிட்டு இருப்பாங்க இல்லையா? ரைட். அதனால தான் இது என்ன சொல்கிறோம், நட்பு எழுத்துங்கிறோம். பாருங்க, எப்பயுமே நீங்கள் இக்கு எந்த இடத்துல தான் இருக்குன்னா இங்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கும். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே மாற்றவே முடியாது. இது வரைக்கும் சார் காலம் மாறி போச்சு, இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ மாறி போச்சு, இதெல்லாம் மாற்றலான்னு பார்த்தா இந்த இணை எழுத்தை மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம அப்படியேப்பட்ட அமைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம், எழுதிட்டு இருக்கிறோம், புழங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ரைட். பாருங்க, இப்போ வல்லினம் இக்கு, இங்கு மெல்லினம், இச்சு வல்லினம், இங்கு மெல்லினம். அப்போ இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் டவுட் வந்திருக்கணும் பார்த்தீங்களா, இணைய வழியில் இருக்கிறதுனால நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ காங்கா சாஞா டானா தானா பாமா இருக்குது. அடுத்து மெய்யெழுத்தில் என்ன வந்திருக்கணும், இம்முக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும், இ இர் இல் இவ், இதெல்லாம் இல்லவே இல்லை சார். கடைசியாக லாஸ்ட் ஆக்கிற நீங்கள் இர்னுக்கு வந்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் வல்லினம் மெல்லினம். இப்போ எது இங்கே இல்லைன்னா எது இல்லை பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே பாருங்க. இடையினம் இல்லை. அப்போ எது எது இங்கே இல்லைன்னா எரலை வழலை, இடையின எழுத்துங்க இல்லை. அப்போ இடையினத்துக்கு ஜோடி இல்லை, இணை எழுத்து இல்லை, நட்பெழுத்து இல்லை. பாருங்க, எல்லா கா ங ச ஞ ட ந, வல்லினத்துக்கு மெல்லினம், வல்லினத்துக்கு மெல்லினம். நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டீங்க, த ந ப ம. அடுத்துங்க என்ன வந்திருக்கணும், எரல ய ர, லாஸ்ட்டாக தான் இன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போ எது இணை எழுத்து அல்லாதது அப்படின்னா இடையினம். இதுவும் கேட்பாங்க, இணை எழுத்து அல்லாததை இனம் காண்கன்னு கேட்பாங்க, அடையாளம் காண்கன்னு கேட்பாங்க. அப்போ இணை எழுத்து இல்லாத எது, இடையின எழுத்து, எரலை வளலை, அதுக்கு இணை எழுத்து இல்லை. இது ஏன் சார் இது இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்னு சொன்னேன் இல்லைங்களா? இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்னு சொன்னேன். இப்போ அப்போ ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணும், பக்கம் பக்கம் தான் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணம் பாருங்கள். பாருங்கள், நாங்கள். இப்போ பாருங்கள், இங்கு காவும் எங்கே இருக்கு, பக்கம் பக்கம் தான் இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். தமிழுடைய அமைப்பே இப்படி தான், இது ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்கும். நீங்கள் வேற மாற்றி எழுத முடியும். பாருங்க, பொங்கல் பாருங்க, பொங்கல் எங்கே இருக்குது, ரெண்டும் பொங்கல் தூரமாக இருக்குது, தை மாதம் இருக்குது. இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்க, இங்கு காவும் பக்கம் பக்கம் தான் இருக்குது இல்லைங்களா? ரைட். இதை வந்து இந்த அமைப்பை, இந்த ஸ்ட்ரக்சரை எவனாலும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு இல்லையா? அதனால தான் நட்பு உலகத்தில் உயர்ந்தது இல்லைங்களா? ரைட். நட்பு எழுத்து இதுக்கு பேர். பாருங்க, பார்த்து பாருங்க, இந்து சொந்தம் பாருங்க, இந்து தாவும் பக்கம் பக்கம் இருக்கா? பாருங்க, இப்படிதான் இருக்கும். பாருங்க, மஞ்சள் பாருங்க, இஞ்சி, இஞ்சி பக்கம் என்ன இருக்குது, இஞ்சி பக்கம் பூண்டு பக்கம் வெங்காயம் இருக்குதுன்றீங்களா? அப்படி இல்லை, இஞ்சி அப்படின்னா இந்த இஞ்சி பக்கம்னாக்கு சா இல்லையா? ரைட். அப்போ
இது ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்கும். நான் இதுக்காக எனக்கு தெரிஞ்ச வார்த்தை மட்டும் சொல்ல, நீங்களே கூட புத்தகத்தில் எங்கேயாவது பேப்பரில் நோட்டு பார்த்தீங்கன்னா இதான் இதனுடைய அமைப்பு. இது நட்பு எழுத்து ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்கும் இல்லையா? பாருங்க. அடுத்து பண்டம் எல்லாரும் பாருங்க. பா இன் டா இம். பாருங்க இன்னும் டாம் எங்க இருக்குது? இருக்காங்க. ரைட். ரெண்டு பாருங்க எங்க தான் இருக்குது? பக்கம் தான் இருக்கு. அதான் அது நட்பு எழுத்து. இது இது அவங்களுக்கு தெரியும். பாருங்க. சா இங் கா இம் சங்கம். ரெண்டு எங்க இருக்குது? இதனால தான் இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். இப்போ நீங்கள் மாதிரி இது தவிர்த்து மாறி இருந்ததுன்னா அப்போ இது தப்பாக எழுதியிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க, இது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல எழுதுனா தெரியுதுங்களா? ரைட். பாருங்க. இப்போ இது சரியா தப்பா பார்த்து சொல்லுங்க. நன்றி. நன்றி சார், கரெக்டாக தான் சார் இருக்குது. நன்றின்னு படிச்சுடுங்க. ஆனால் இது தப்பா இருக்குது. எப்படி தப்பா இருக்குது அப்படின்னா, அதனால தான் இணை எழுத்து அடையாளம் கண்டிருக்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. இந்த இறை இன்னும் தான் இணை எழுத்து ஃப்ரெண்டு. இப்படி 3 சுழி இன் வந்துச்சுன்னா இதுக்கு இது ஃப்ரெண்டு கிடையாது. இதுக்கு எது ஃப்ரெண்டு? அப்போ இப்படி நிறைய பேர் சில பேர் எழுதிடுறாங்க இல்லையா? இப்போ எல்லாமே எழுதுறது எல்லாமே எழுத்து பிள்ளை தானே. இப்போ நிறைய பேர் ஐயா தெரியல இல்லையா? ஐயா நில சொன்னால் ஜையான்னு எழுதுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி எழுதுறது உண்டு. இப்போ அப்படிதான் இல்லையா? வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு சோறு கொடுத்த நிலை தான் சேரு கொடுத்த எழுதுறாங்க. கால் எடுத்துடுறாங்க இல்லையா? சோறுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க? சேருன்னு எழுதிடுறாங்க இல்லைங்களா? ரைட். அப்படி இப்போ 3 சுழி இன் போட்டிங்கன்னா நன்றிக்கு, அப்போ நம்ம தப்பாக எழுதுறோம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, இது இதனோட ஃப்ரெண்டு கிடையாது. இதனோட ஃப்ரெண்டு எது பக்கம் இருக்குதோ அதுதான் ஃப்ரெண்டு. இப்போ இது பக்கம் தான் இது வரும், இது பக்கம் தான் இது வரும். அப்படி மாற்றி வராது சரிங்களா? ஒன்று அது பக்கம் அதுவே வரும், அல்லது அது பக்கம் பாருங்க. எப்படி அதுவே வரும் அப்படின்னா பாருங்க. பா இ கா இம் பக்கம், அது பக்கம் அதுவே வரும். அல்லது அது பக்கம் அதனுடைய ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணும்? அது ஃப்ரெண்டு தான் வரும். பாருங்க இல்லைங்களா? அப்படி தான் அமைப்பு. நீங்கள் புத்தகத்தெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். எந்த புத்தகத்தினாலும் எந்த புத்தகம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் வழியில் இருக்கிற எந்த புத்தகத்தை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் இலக்கண புத்தகம் தான் இல்லை சரிங்களா? அப்போ இதுதான் என்னது அப்படின்னா நட்பு எழுத்து, இணை எழுத்து. இது மட்டும் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னா இன்னொன்று சொல்ல பாரு. ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒன்று அவங்களுடைய ஃப்ரெண்டு வருவாங்க, அல்லது பாருங்க பூ கூட்டல் செடி. இது பூச்செடி அப்படியே சொல்லலாம், பூச்செடின்னு சொல்லலாம். இதனுடைய எழுத்து இங்கே வந்திருக்குது. அல்லது பூ கூட்டல் செடி என்னன்னு சொல்லலாம்? பூஞ்செடி. பாருங்க, பொருள் மாறல, கான்செப்ட் அதே தான், பொருள் அதே தான். அப்போ ஒன்று நான் வருவேன், இல்லைன்ட்டு என் ஃப்ரெண்டு வருவான். பூச்செடி பூஞ்செடி. அது மட்டும் கிடையாது, எல்லாம் நிறைய இருக்கு. நாங்கள் சும்மா உங்களுக்கு இல்லை, அது இது நம்ம தனி சாப்டர் நடத்த போகிறோம் புரட்சி விதி. அது இல்லையா? பூ கூட்டல் தோட்டம், பூத்தோட்டம் அல்லது பூந்தோட்டம். கான்செப்ட் ஒன்று தான் இல்லைங்களா? அப்போ பூந்தோட்டம்னு சொல்லலாம், பூத்தோட்டம்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல யார் வருது? ஒன்று நான் வருவேன், இல்லை எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு தான் வருவாங்க. இதுக்கு பேர் தான் இணை எழுத்து, நட்பு எழுத்து, ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். சரிங்களா? ரைட். இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? இது ரைட். நாம் பார்த்துருக்குறோம். ஒன்று பார்த்தோன்னா முதல் எழுத்து வந்து எதுன்னு 30 இல்லையா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிரெழுத்து 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று குறில், நெடில். குறில் எத்தனை இருக்குது? 5. நெடில் எத்தனை இருக்குது? 7. இதில் இணை இல்லாத எழுத்து ஐயும் அவ்வும். அதுக்கு பேர் என்னது? சந்தியாகரம், சுட்டு எழுத்துன்னு பேர். அடுத்து மெய்யெழுத்தை பார்த்தோம். மெய்யெழுத்து வந்து புள்ளி வச்ச எழுத்து எத்தனை இருக்குதுன்னா 18 இருக்குது. அந்த 18 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வல்லினம், இன்னொன்று மெல்லினம், இன்னொன்று இடையணும். இப்படி பிரிச்சிருக்காங்க. இது எங்கெங்கே பிறக்கிறன்னு பிறப்பிடம் பார்த்தோம். வல்லினம் எங்கே பிறப்புனா மார்பில், மெல்லினம் எங்கே பிறப்புனா மூக்கில். வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இடையில பிறக்கிறது மார்பில், கழுத்தில் பிறக்கிறது இடையணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இணை எழுத்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற பகுதி என்ன அப்படின்னா சுட்டெழுத்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் சாப்டர், எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்த்துக்கிறோம். தமிழ் இலக்கணம் எத்தனை படம்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 இருக்கு இல்லைங்களா? அதில் எழுத்தை பற்றி பார்த்தோம். ரைட். எழுத்தில் நாம் முதல் எழுத்தை பார்த்தோம், அடுத்து இணை எழுத்தை பார்த்தோம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இணை எழுத்து, சுட்டெழுத்து. இப்போ சுட்டெழுத்து எத்தனை தமிழில்? 3 இருக்குது. ஒன்று ஆ,
இ உ. இது மூன்றும் தான் என்ன எழுத்து? சுட்டெழுத்து. என்ன இது சுட்டெழுத்துனா? சுட்டானா சுட்டுவாங்களா? அதோ இல்லை நெருப்பில் சுடுவாங்களா? அதை துப்பாக்கி சுடுறதா? அந்த சுட்டெழுத்துல. அப்போ ஒன்றை சுட்டி காட்டுற எழுத்து. ஒன்றை, இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? இதுக்கு பேர் வந்து ஆள் காட்டி விரல்ன்றீங்களா? ஆளை காட்டி கொடுக்குறதே வேலையாக்குறேன். இது வந்து சுட்டு விரல். இதுக்கு பேர் என்ன விரல்? சுட்டு. ஒன்றை சுட்டி காட்டுக்கூடிய விரல். இது ரொம்ப சின்னதாக்குறது சுண்டு விரல். இது ரொம்ப சுண்டிருச்சு. இது சுண்டு விரல், இது சுட்டு விரல், இல்லைங்களா? ரைட். அப்போ ஒன்றை அது, இது, இது அங்கே, இங்கே என்று சுட்டி காட்டக்கூடிய விரல் தான் இது பேர் என்னது? சுட்டு விரல். அப்போ எழுத்துலையும் சுட்டி காட்டக்கூடிய எழுத்து எங்கே இருக்காருன்னா அப்போ மொழி வளர்ச்சி அடையாத காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட மொழி எப்போ தோன்றுச்சுன்னு வரலாறு சரியாக கணிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஆண்டு இருக்குன்றத தோராயமாக சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன முதல்ல இந்த வகுப்பு தொடங்குற போதே சொன்ன உலகத்திலேயே ஒரே ஒரு எழுத்துல பொருள் தரக்கூடிய மொழி தமிழ் மொழியில் தான் இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி 42 தமிழில் தான் இருக்கு. அப்போ சின்ன சின்னதாக மனித இனம் தோன்ற போது, ஒரு சிசு தோன்ற போது, ஒரு குழந்தை பிறகு போது என்ன பண்ணால் சின்ன சின்ன எழுத்தாக தான் உச்சரிக்கும். ஃபர்ஸ்ட் எடுக்க குழந்தை பேசிடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? குழந்தை அது பாட்டு பிறந்ததுலேயே சிசுவாக இருக்கிற போது ஒரு 18-24 மணி நேரம் தூங்கினே இருக்கும். அப்புறம் 18 மணி நேரம் தூங்கும். அப்புறம் 15 மணி நேரம் தூங்கும். அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல ஓராண்டு ஆன பிறகு தான் குழந்தை என்ன பண்ணும்? சின்ன சின்ன எழுத்தாக உச்சரிக்கணும். அப்போ அதனால தான் ஒரே மாதிரி எழுத்து உச்சரிக்க சொல்லுவாங்க குழந்தைய. தா தா பா பா மா மா அப்படி. அப்போ ஒரு எழுத்தை தான் உச்சரிக்கும். அப்போ மொழி வளர்ச்சி அடையாத காலத்தில் இப்போ நாம் வந்து குழந்தையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் தான் சின்ன சின்ன எழுத்தாக இருக்குது. அதை பார்த்தே உலகத்தில் முதல்ல தமிழ் தான் தோன்றிருக்குன்னு எல்லாருமே கணிக்கிறாங்க. ரைட். அப்போ பாருங்க, அப்போ அந்த காலத்தில் எங்கன்னு கேட்டால் இப்போ இது என்ன சொல்கிறோம்? தான் அது. இப்போ என்ன சொல்கிறோம்? தான் இது. இன்னொன்று ரெண்டுக்கும் நடுப்பத்தை வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த காலத்தில், இல்லைங்களா? இப்போ டெட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஏற்கனவே. உப்பக்கம்னா முதுகு பக்கம், பின்னாடி பக்கம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. டெட்டில் வந்த வினா இது 2013 நினைக்கிறேன். ரைட். பாருங்க, அப்போ இன்னைக்கு எதாவது இப்போ இன்னைக்கு இப்படி மாறி வந்துருக்கு. இப்போ ஆ இ என்ற 3 தான் என்னது? சுட்டெழுத்து. அப்போ ஒன்று சுட்டி காட்டுறது. இப்போ கூட நீங்கள் நாம் வந்து எப்போ மொழி தோன்றுச்சு அந்த அங்கெல்லாம் போக முடியாது. 6 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஃப்ளாஷ்பேக் சினிமாவை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ குழந்தைய வச்சு நமக்கு கணிக்கலாம். சிசு என்ன பண்ணுது? குழந்தை பேச கற்றுக்கிற போது, உச்சரிக்கிற போது யாராவது ஒன்று அடிச்சு, யார் ஒன்று அடிச்சது? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எதனா பாம்பு பூச்சி எதனா ஓடிச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் குழந்தைங்க. ஏன்னு அப்போ அப்போ இந்த இன்னைக்கு குழந்தைங்களை வச்சே நாம் என்ன பண்ணலாம்? கணிக்கலாம். அப்போ இது வந்து மொழி வளர்ச்சி காலத்தில் இதுதான் சுட்டெழுத்து. ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்து தானது சுட்டெழுத்து, சரிங்களா? இது சுட்டெழுத்து. இது வந்து சுட்டுச்சொல். அது, இது, உது. அடுத்து இது வந்து சுட்டு திரிவு. எது சுட்டு திரிவு? அந்த, இந்த. இது என்னது? சுட்டு திரிபு. இதுக்கு பேர். இது திரிபுன்னு என்ன? மாற்றம் அடைஞ்சிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ இப்படி இருந்தது, இப்படி சேஞ்ச் ஆயிருக்குது, மாற்றம் அடைஞ்சிருக்குது. அதனால இதுக்கு பேர் என்னது? சுட்டு திரிபு. ரைட். நாம் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டுன்னு பார்க்குறோம். அது என்ன சார் அகச்சுட்டு? அகச்சுட்டுனா சுட்டு அகம்னா உள்ள, இல்லையா? அகம்னா என்ன அர்த்தம்? உள்ள. புறம்னா என்ன அர்த்தம்? வெளியே, இல்லையா? அதனால தான் எழுதியிருப்பாங்களே கரம் சிரம் புறம் ஊட்டாது, இல்லையா? கரம் சிரம் புறம் நீட்டாது. ரைட். புறம்னா வெளியே. இப்போ அகம்னா என்னது? உள்ள, இல்லையா? இப்போ அகச்சுட்டு எதுனா சுட்டெழுத்து உள்ளே நின்று பொருள் உணர்த்துவது. பாருங்க, அந்த, இந்த சுட்டெழுத்து. பாருங்க, சுட்டெழுத்த நீ அப்படி பாருங்க. அது, இது. இப்ப இதுல எது சுட்டெழுத்து? ஆ இ. பாருங்க, அது, இது, உது. இப்ப எதுல சுட்டெழுத்து? இது ஆ இ உ.
இப்போ இந்த சுட்டெழுத்து அகச்சுட்டுன்னு என்ன அர்த்தம்? அகத்தை நிற்பது. இந்த அகம் இல்லாமல் இதை வெளியே எடுத்துருங்க, மீனிங் வரல, பொருள் படலை. அப்போ அகத்தே ஒரு சுட்டெழுத்து அகத்தே நின்று பொருள் தந்தால் அது அகச்சுட்டு. அகம்னா உள்ள, இல்லையா? கரெக்ட். அப்போ இதெல்லாம் என்னது? எடுத்துக்காட்டு. இது அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. நீங்களே சுட்டெழுத்து நீக்கிட்ட பாருங்க, இது பொருள் தராது. இப்போ சுட்டெழுத்து உள்ளே நின்றால்தான் பொருள் தரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இது ரெண்டு சொன்னால் உங்களுக்கு அடுத்து எளிமையாக புரிஞ்சிடும். அடுத்து என்னது? புறச்சுட்டு. புறச்சுட்டு என்ன அர்த்தம்? சுட்டெழுத்து புறத்தே சென்றாலும் பொருள் தரும். பொருள் தரும். அப்படிதான் ஒரு நான் ஏற்கனவே டெட்டில் கேட்ட கேள்வி. இதுதான் வந்து டெட்டில் வந்த வினா, 2013-14 நினைக்கிறேன். இந்த வினா வந்திருக்குது பாருங்க. இப்போ சுட்டெழுத்தை நீக்கிருங்க, இது நடுவு வந்த ஒற்றெழுத்து இல்லையா? இதுதான் நம்மளுக்கு சுட்டெழுத்து. இப்போ நடுவு வந்த ஒற்றெழுத்து இதை பற்றி நம்ம ஏன் நடுவு ஒற்றெழுத்து வந்துச்சுன்றதை நம்ம புணர்ச்சி விதியை இப்போ பார்ப்போம். இப்போ இதை நீக்கிட்டோம்னா மீனிங் தருது பாருங்க. அப்பக்கம், அப்பள்ளி, அந்த பள்ளிக்கூடம். பாருங்க, நீக்கிடுங்க, மீனிங் தருது பாருங்க. இப்புத்தகம். இப்போ சுட்டெழுத்து நீக்கிடுங்க, பொருள் தரும். அப்போ புறச்சுட்டுனா சுட்டெழுத்து புறத்தே சென்றாலும் நீக்கிவிட்டாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. நீக்கிட்ட பிறகு பொருள் தரல்னா அது அகச்சுட்டு. அது உள்ளந்தாதான் பொருள் தரும், அதான் அகம். அகம்னா உள்ள, இல்லையா? இது அகச்சுட்டு, இது புறச்சுட்டு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து இதிலே அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா பக்கத்தில் கற்று சொல்றோம், அண்மை சுட்டு. அடுத்து நம்ம பார்க்கறது என்னது? செய்மை சுட்டு. இது சுட்டுனுடைய பிரிவுகள், உட்பிரிவுகள் இல்லையா? அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது என்னதுன்னா செய்மை சுட்டு. அண்மைனா உங்களுக்கு தெரியும், அருகில், பக்கத்தில் இருக்கிறது இல்லையா? ரைட். அப்போ அண்மை சுட்டுனா பக்கங்கிறத சொல்றது. இந்த இங்கே, இந்த இதுக்கு ஆப்போசிட் என்னது? செய்மை சுட்டு அந்த. இந்தனா இங்க இல்லையா? பாரு, இங்கே, இவை, இது. இதெல்லாம் என்ன சுட்டு? பக்கமாக இருக்கிறத சுட்டி காட்டுறது. எங்க இருக்குன்னா இதுதான். எங்க இருக்குதா? இங்கே தான். அப்போ தூரமாக்கிறத சுட்டி காட்டுறது என்னது? செய்மை சுட்டு. அந்த, அங்கே, அவை, அவர், அது. இப்போ இதெல்லாம் என்ன சுட்டு? இதெல்லாம் செய்மை சுட்டு, தூரமாக இருக்கிறத சுட்டி காட்டுறது இல்லையா? சுட்டுல இத்தனை பிரிவு இருக்குது. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு, இன்னொன்று அண்மை சுட்டு, இன்னொன்று செய்மை சுட்டு. இந்த வேறுபடுத்தி டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப எளிமையானது தான் இல்லைங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இது சும்மா சாதாரண விஷயம் தான். சுட்டு எழுத்து உங்களுக்கு தெரியும், ஆ இ ஊன்றது. அடுத்து டெட்டில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க, தற்போது பெரு வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்டாங்க. இப்போ எந்த சுட்டெழுத்து? இப்போ நம்ம ஊன்ற சுட்டெழுத்து யூஸ் பண்ணுறதுல ஆ யூஸ் பண்ணுறோம், அது இது. இப்போ உதுன்றது யூஸ் பண்ணுறதில்ல இல்லைங்களா? அப்போ வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து எது? வழக்கொழிந்த சுட்டெழுத்து எது அப்படின்னா ஊன்ற சுட்டெழுத்து. அதுவும் கூட கேட்பாங்க. இப்படிலாம் நுட்பமாக தேர்வில் ரொம்ப நுட்பமாக நுணுகி அருகி ஆராய்ந்து கேட்பாங்க. அதை பாருங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எழுத்து என்னன்னா, நம்ம எழுத்துக்கணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வினா எழுத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது? வினா எழுத்து. இல்லைங்களா? இப்போ வினானா உங்களுக்கு தெரியும். வினானா என்னது? கொஸ்டின் மார்க் இல்லையா? ரைட். இப்போ எழுத்துல கூட வினா எழுத்துக்கு தான். ஆமாம், கேள்வி கேட்கறதுக்கு, கொஸ்டின் எழுப்புவதற்கு, வினா எழுப்புவதற்கு எந்தெந்த எழுத்து தமிழில் யூஸ் பண்ணுறோம்? தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும்? மொத்த எழுத்து எத்தனை தமிழில்? 247. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பரிச்சயமானதான். இப்போ தமிழில் வினா எழுத்து எது எது அப்படின்னா, கேள்வி கேட்கறது எந்தெந்த எழுத்து யூஸ் பண்ணுறோம்? ஏ, என்ன இல்லையா? ஏன் இல்லையா? அடுத்து யார், யா, யா, யாது இல்லையா? இதெல்லாம் பயன்படுத்தணும். அடுத்து ஆ, ஆன்றது பயன்படுத்தணுமா சார்? இப்போ நிறைய யூஸ் பண்ணுறது, அதிகம் பயன்படுத்துறது ஏ, ஏ, என்ன, எங்கே, எப்படி இல்லையா? என்ன யூஸ் பண்ணுறோம்? என்ன. பாருங்கள், எந்த எழுத்து யூஸ் பண்ணிக்கிறோம்? பாருங்கள், ஏன். என்னது? யார், யாது, யாவை, என்ன இல்லையா? எங்கே, எப்படி இல்லையா? இந்த பயன். அடுத்து ஆக, அடுத்து என்னதான்? ஓ. மொத்த இப்போ வினா எழுத்து எத்தனை? 5.
ஏ ஏ யா ஆ ஓ. இப்போ நீ இது கூட யூஸ் பண்ணுறவா சார் அப்படின்னா பயன்படுத்தணும். பாருங்க, அவனா. இதுக்கு பதில் சொல்லலாம். கடைசியில் என்ன இருக்குது? எங்க சார் ஆ இல்லைன்னு பார்க்க. இது வந்து அதில் வெளிப்படையாக இருக்குது. பாரு, என்ன வெளிப்படையாக இருக்குது, ஏன் வெளிப்படையாக, யார் வெளிப்படையாக இருக்குது. இப்போ அவனா அப்படிங்கிறதுல கடைசியில் பிரித்து பார்க்குற போது தான் உங்களுக்கு தெரியுது. நான் அவனா இல்லையா? இந்த இந்த ஆவை எடுத்துட்டிங்கன்னா கேள்வி வராது பாருங்க. அவன் தான் வருது. கேள்வி ஆவை எடுத்துட்டோம்னா அவன் தான் வருது, கொஸ்டின் வரல இல்லைங்களா? ரைட். அப்போ வினா எழுத்து அவனா. பாருங்க, பாருங்க, வருவானோ. கடைசியில் என்ன இருக்குது? ஓ இருக்குதா? வருவானோ அல்லது வரமாட்டானோ பதில் சொல்லணும். வருவானோ இல்லை வரமாட்டான் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ ஓ எடுத்தீங்கன்னா வருவான் இல்லையா, வினை முற்ற வந்து. இப்போ ஓ போடுற போது அந்த இடத்துல அது வினை எழுத்த வருது. இப்போ நிறைய இடத்துல நீங்கள் வடிவேல் ஜோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அடிச்சிருவானோ ஓ என்ன சொன்ன வருது? அவனா இவன் அவனா இல்லையா? அவனா அடிச்சிருவானோ இல்லையா? ரைட். அப்போ கேட்டுட்டானோ இல்லை கேட்கல அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த 5 எழுத்து தான் தமிழில் 247 எழுத்து இருந்தாலும் நீங்கள் இந்த சன் டிவிலாம் நியூஸுகளை பார்த்தீங்கன்னா நியூஸ்க்கு மத்தியில் ஏன் எதற்கு எப்படி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த கேள்வி வரும், ஏன் எதற்கு எப்படி அப்படி. அப்போ வினா எழுப்பை இதுதான் பயன்படுத்திருக்கிறோம், இந்த வினா எழுத்து. இப்போ இதில் இந்த வினா எழுத்தில் என்ன கேட்குறேன்னா, கேள்வி கேட்குறதுக்கு முதல் எழுத்தை எதை யூஸ் பண்ணுறோன்னா, எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ யா. எதை யூஸ் பண்ணுறோம்? மொழி முதல் எழுத்துக்கள். பாருங்க, மொழி முதல் வினா எழுத்துக்கள். மொழி முதல் வினா எழுத்துக்கள் எத்தனை? 2. ஏவும் யாவும். அடுத்து ஆவும் ஓவும். மொழி ஈற்று வினா எழுத்துக்கள். இது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். அவனா, வருவானோ, என்ன, யார், யாது, இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. என்னன்றது எந்த இடத்துல இருக்குது? ஏன் எந்த இடத்துல இருக்குது? முதல். பாருங்க, யார் எந்த இடத்துல இருக்குது? யா முதல் எழுத்தாக்கு, முதல் எழுத்தாரு இல்லையா? ரைட். பாருங்க, இது அவனா, இன்னு கூட்டல் எந்த இடத்துல இருக்குது? இது பாருங்க, இன்னு கூட்டல் எந்த இடத்துல இருக்குது? அவனா. அப்ப கடைசியில் இருக்குது இல்லைங்களா? அப்ப பாருங்க, வந்தானோ, இன்னு கூட்டல் ஓ எந்த இடத்துல இருக்குது? இறுதியில் இருக்குது இல்லைங்களா? அப்ப மொழி ஈற்றில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓவும். மொழி முதல்ல வர வினா எழுத்து எது? ஏவும் யாவும். இப்ப மொழி முதல், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டா ஏ இல்லையா? ரைட். பாருங்க, மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் வரும் வினா எழுத்து. இது எந்த இடத்துல வருது? மொழி முதல், மொழி முதல்ல வரும் இல்லையா? ரைட். பாருங்க, எங்கேல இக்கு கூட்டல் ஏ எங்க வருது? இறுதியில் வருது இல்லையா? இங்க நீங்க இந்த இக்கு எடுத்துட்டு இந்த ஏவை எடுத்துட்டு படிச்சீங்கன்னா எங்குன்னு வரும், கேள்வியே வராது இல்லைங்களா? பாருங்க, இந்த ஏவை எடுத்துட்டு படிச்சீங்கன்னா வினாவா வராது. அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல வருதுன்னா மொழி இறுதியில் வருது. அப்ப மொழி முதலிலும் மொழி இறுதியிலும் ஈற்றிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா ஏ. இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே, நிறைய மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, டெட்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா? ரைட். அது உங்களுக்கு புரியுங்க நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சுட்டெழுத்து பார்த்துருக்கோம், அடுத்து நம்ம வினா எழுத்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். உடல்நிலை, மெய்மயக்கம்,
அடுத்து நம்ம பார்க்கறது மெய் எழுத்தை பற்றி பார்த்தோம். மெய் எழுத்து எதில் வருது? இல்லையா, முதல் எழுத்துல தான் வருது. முதல் எழுத்து எது? உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்து 18 தான். முதல் எழுத்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ பாருங்கள், உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். இது உங்களுக்கு தெரியும். மெய் அப்படின்னா என்னது? மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. எது எது? இக்கில இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 மெய் எழுத்து இல்லையா? இது உங்களுக்கு தெரியும். இந்த மெய்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். அது என்ன சார் மயக்கம்? அப்படின்னா மயக்கம் தர்றதுங்களா? அது இல்லை. மயக்கம்னா என்னென்னா மிங்கிலாகி வருது, கலந்து வருவது. மயக்கம் என்ன அர்த்தம்? மயங்கி வருவது, கலந்து வருவது, விரைவி வருவது. அப்போ உடல்நிலைன்னா ஒரே மெய்யெழுத்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்க புரியும். பாருங்கள், பக்கம், 2 பக்கம் இருக்குதா? அதுதான் உடல்நிலை இல்லையா? ரைட், பாருங்க, பக்கம். அடுத்து பாருங்க, அச்சம். 2 ஒரே எழுத்த. இந்த சாவை பிரிச்சு என்ன வருது? இச்சு கூட்டல் ஆ. இந்த காவை பிரிச்சு இக்கு கூட்டல் ஆ. பாருங்க, இதுக்கு பேர் என்னது? பட்டம். உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அருகே, கவனிச்சுங்க, ஒரு மெய்யெழுத்து அருகே அதே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா பரீட்சையிலும் டெட்டில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க, கேட்பாங்க. சரிங்களா? எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு எழுத்து பக்கம் எந்த எழுத்து வரணுன்றதை பார்த்து இது தமிழ் சொல்ல இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேறு எழுத்து வந்துச்சுன்னா தமிழ் வார்த்தை இல்லைன்னு ஈஸியாக நாம் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு உதாரணம் அதுக்கு சொல்லுங்க. பாருங்கள், இது பக்கம் என்ன சொல்லிக்கிறேன்? இப்போ இது பக்கம் இதுதான் வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். அப்போ பரீட்சையில் எப்படி கேட்பாங்களா? தன்மெய்யுடன் தானே மயங்கி வருவது. தன்மெய்யுடன் தானே மயங்கி வருவது தான் என்னது அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மெய்யெழுத்து பக்கம் அதே மெய்யெழுத்து வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதை பொண்ணு பிரித்து பார்த்தா பார்க்கல, அதே சா இதே டா இருக்குங்களா? அப்போ அது என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். பாருங்கள், ஒரே போல இருக்கா? ரைட். இப்போ அடுத்து நாம் பார்க்குறது என்னென்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ நாம் பார்க்குறது என்னது? வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? ஒரு மெய்யெழுத்து பக்கம் வேறு மெய்யெழுத்து வருது. ஒரு மெய்யெழுத்து பக்கம் என்னது? வேறு மெய்யெழுத்து வருது. பாருங்கள், கட்சி, இட்டு வேற. இதில் என்ன இருக்குது? இச்சு கூட்டல் இ. இப்படி இச்சு கூட்டல் ஈன்னு பிரித்து தான் அந்த பக்கம் இச்சு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. அதான் டா வேற சா வேற பக்கம் தெரியுது இல்லைங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா? அப்போ இது வேற எழுத்து, இது வேற எழுத்து. பாருங்க, வே இர் பு. புள்ளி நாங்கள் சொல்கிறது இப்படியே பார்த்துட்டு வரீங்க லைனா. பார்த்து வரும்போது புள்ளி வச்சு நம்ம எதை பற்றி பார்த்துருக்குறோம்? மெய் கலந்து வருவதை பற்றி பார்த்துருக்குறோம். மெய் மயக்கம்னா மெய் எழுத்து பக்கம் எது கலந்து வருது, விரைவி வருது அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இப்படியே லைனாக பார்த்துட்டே வரோம். பார்த்துட்டு வந்தோடனே இதுதான் மெய் எழுத்து. இப்போ இது பக்கமாக்கறதான் பார்க்கணும். சரிங்களா? நம்ம இதை பார்த்துடக்கூடாது. அப்போ மெய்யெழுத்து பக்கம் என்ன இருக்குது? வேற மெய்யெழுத்து இருக்குது, இப்பு கூட்டல் ஊ. அப்போ இரு பக்கம் என்ன எழுத்து இருக்குது? இப்பு இருக்குது இல்லைங்களா? வெர்பு. பூ எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊ. அப்போ இது என்னது? வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுவும் புரியல உங்களுக்கு? இன்னும் பாரு, எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. வா இல் கை, வாழ்க்கை. அப்படியே பார்த்துட்டே வரோம். இதுதான் மெய்யெழுத்து. அப்போ இது ரெண்டும் வேற வேற. அப்போ என்னது? இது வேற்றுநிலை மெய்மயக்கம். பாருங்கள், இல் வேற, இக்கு வேற. அப்போ ஒரு மெய்யெழுத்து பக்கம் வேற ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அருகே அதே மெய்யெழுத்து வந்ததுன்னா அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். கண்டிப்பாக கேட்பாங்க. இது கண்டுபிடிச்சிருங்க இல்லைங்களா? ரைட். பாருங்கள், ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், அப்போ இது உடல்நிலை மெய்மயக்கம், இது வேற்றுநிலை மெய்மயக்கம். ரைட். இந்த வார்த்தை வந்து பரீட்சையில் ஏற்கனவே தேர்வில் கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்குற போது சொல்லுங்க பார்ப்போம், இது என்னது? உடல்நிலையா வேற்றுநிலையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளி வச்ச எழுத்து பக்கம் அதே எழுத்து வந்தால் அது உடல்நிலை, வேறு எழுத்து வந்தால் வேற்றுநிலை. அப்போ இது ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஏ, பி, சி, டி. 4 ஆப்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர்
இதை முதல்ல கேட்டுக்கிறாங்க. உடல்நிலை மெய்மயக்கம், ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம், மூன்றாவது உடல்நிலை வேற்றுநிலையம், நான்காவதாக வேற்றுநிலையும் உடல்நிலையும். உடல்நிலை ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வேற்றுநிலை, மூன்றாவது உடல்நிலை வேற்றுநிலையம், நான்காவது வேற்றுநிலையும் உடல்நிலையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், ரொம்ப எளிமையான வினா தான், கேள்வி தான் இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டு என்னது? ஓ, வேற்றுநிலை. அப்போ டக்குன்னு நீங்கள் வேற்றுநிலைன்னு நிறைய பேர் போட்டாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட. இதுவும் புள்ளி வச்சு எழுத்து. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு புள்ளி வச்சு எழுத்து பக்கம் என்ன எழுத்து இருக்குதுன்னு பார்க்க சொன்னேன். அப்போ இது புள்ளி வச்சு எழுத்து இரு, அது பக்கம் இத்து இருக்கு பார்த்தோம். இந்த இத்தும் புள்ளி வச்சு எழுத்து, அப்போ இது பக்கமும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இதுதான் பரீட்சையில் வர ட்விஸ்ட். அதுக்காக தான் நீங்கள் பயிற்சி மையத்தை வரது, கோச்சிங் சென்டர் வருது இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுக்கு வந்து நான்காவது ஆன்சரு வேற்றுநிலையும் உடல்நிலையும். இப்போ இரும் இத்தும் வேற எழுத்து, இப்போ இத்து தா இது ரெண்டும் ஒரே எழுத்து. பாரு, இது இத்தை பிரிக்கிறப்ப என்ன வருது? இத்து கூட்டல் இ. அப்போ இது என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், இது ஆன்சர் வந்து ஏற்கனவே டெட்டில் வந்த கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு இரும் இத்து வேற்றுநிலைன்னு போட்டாங்க. இரு வேற எழுத்து, இத்து வேற எழுத்து, அப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம். ஆனால் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு புள்ளி வச்சு எழுத்து பக்கம் அதே எழுத்து வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம், ஒரு புள்ளி வச்சு எழுத்து பக்கம் வேற எழுத்து வந்தால் வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்போ இது புள்ளி வச்சு எழுத்து பார்த்துட்டு வரங்கிருந்து இரு புள்ளி வச்சு எழுத்து, அது பக்கம் பார்க்குறோம் இத்து, அப்போ இரு வேற இத்து வேற வேற்றுநிலை. இப்போ இதுவும் புள்ளி வச்சு எழுத்துங்கிறத டக்குன்னு மறந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ இத்து பக்கம் பார்க்கணும் இன்னொன்று, அது தீ இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரே ஒரு எழுத்து. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, நாலாவதாக இருக்கிற வேற்றுநிலையும் உடல்நிலையும். நீங்கள் டக்குன்னு செகண்டாக்கிற வேற்றுநிலைன்னு போட்டக்கூடாது. மொதல் ஆப்ஷன் உடல்நிலை, ரெண்டாவது வேற்றுநிலை, உடல்நிலையும் வேற்றுநிலையும், வேற்றுநிலையும் உடல்நிலையும். அப்போ இந்த நுட்பங்களை தான் நாங்கள் இந்த பயிற்சி மையத்தில் இணைகிற போது நாங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் தேர்ச்சி வருவதற்கான வழிவகைகளை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ரைட், பாருங்கள். அப்போ இது என்னது? உடல்நிலையும் வேற்றுநிலையும் உடல்நிலையும். இது வேற்றுநிலை மெய். ரைட், இப்போ எழுதினோம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மெய்யெழுத்தருகே அதே மெய் வந்தால் உடல்நிலை மெய் மயக்கம், ஒரு மெய்யருகே பிற மெய்கள் விரைவி வந்தால் கலந்து வந்தால் மயக்கம்னா கலந்து வரது. மயக்கம் நீங்கள் பாட்டு காய்ச்சல் வந்து மயங்கிறது, தலைவலி மயங்கிறது கிடையாது இல்லையா? பிபியில் மயங்கிறது கிடையாது இல்லைங்களா? ரைட், அதனால் மயக்கம்னா விரைவி வருவது, ஒரு சொல் கலந்து வருவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், இப்போ ஈஸியாக எழுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் சார் இதையும் வந்து முதல் பகுதியில் எழுத்துல கிணறு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ பாருங்க, க ச த ப. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பக்கம் இது என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயக்கம். பாருங்க, அச்சம் இது என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயக்கம். தன் மெய்யருகே தானே விரைவு வருவது, கலந்து வருவது இல்லையா? பாருங்க, இது என்னது? சத்தம். இது என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். பாருங்க, அப்பம் உடல்நிலை மெய்மயக்கம். எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, அதனால தான் அவங்க பொடி வச்சிருக்கிறாங்க. அப்பவே பாரு, நம்முடைய முன்னோர்கள் தமிழ் அறிஞர்கள் மிகப்பெரிய ஞானிங்க. இப்ப சப்போஸ் இப்படி வருதுன்னு பாத்துங்க, பக்தின்னு கொடுத்துருக்கான். இதுல ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பானா, வேற்றுநிலை மெய்மயக்கம்னு கொடுத்துருப்பான். எல்லாம் என்ன பண்ணுவீங்க, இக்கு இருக்குது, அது பக்கம் வேற எழுத்து இருக்குது, எல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கம் கொடுத்து போட்டுருவீங்க, ஷேர் பண்ணிடுவீங்க. நாலாவதா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான். அது என்னன்னா, இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னா. நம்ம இது வேற, நம்மள இப்பெல்லாம் பரிசு எழுத போறாங்க, இப்பெல்லாம் ஒரு ஐடியாவோட போறாங்க. போன முறை பரிசில் இந்த இவற்றில் எதுவும் இல்லை ஒரு 5 கேட்டாங்கடி, இந்த முறை இவற்றில் எதுவும் இல்லை வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க இல்லையா? ரைட், அப்ப இப்படி பாருங்க, இது வந்து என்னது? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் இது. அப்ப இது வந்து நீங்க வேற்றுநிலை மெய்மயக்கம்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது தமிழ் சொல்லே இல்லை. ஏன்னா இது பக்கம் என்ன எழுத்தான் வரணும்? இதே எழுத்தா வரும். இந்த 4 எழுத்துக்களும் காசாதாப்பா, இந்த 4 எழுத்துக்களும் தமிழில் உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே வரும். அந்த வார்த்தை எழுதிக்கணும் முக்கியமா, உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே மட்டுமே வரும். சரிங்களா? அப்ப இந்த 4 எழுத்து என்னவா தான் வரும்? உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே வரும். இதுதான் பயங்கரமான ஆச்சரியம். இதை மட்டும் எழுதி வைக்காம தான் எல்லாரும் நிறைய வார்த்தை சேர்த்து. இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வடமொழி சொல்லான சமஸ்கிருத சொல்ல இங்க சேர்த்திருக்காங்க இல்லையா? அப்ப இந்த சமஸ்கிருத சொல்ல இதெல்லாம் வந்து பக்தி இல்லையா? அப்ப பார்ப்பனியர்கள் பிராமணர்ல ஐயர் ஐயங்கார் பேசக்கூடிய வார்த்தை வடமொழி சொல்ல இதை சேர்த்திருக்காங்க. அப்ப இது தமிழ் வருஷம் நான்லாம் பயங்கர பக்தியா இருக்கேன். நீங்க பக்தியா இருங்க, ஆனா பக்தின்ற சொல் தமிழ் சொல் இல்லை.
ஏன்னா இந்த 4 எழுத்தும் புள்ளி வச்சு எழுத்தா தமிழ்ல வந்ததுன்னா அது பக்கம் அதே எழுத்து தாங்க வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காசதாபா இது 4ம் உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே வரும். ஒரு இந்த பொடி மட்டும் வைக்காம வேற வந்து நம்ம தமிழ்ல பூத்திட்டு இருப்பாங்க. அன்னைக்கே வந்து கரெக்டா எழுதிருக்காங்க பாருங்க. அப்ப இப்ப நம்ம சில பேர் வைக்கிறோம் இல்லையா? இப்பெல்லாம் புரியாத பேர் வச்சிருக்காங்க. தீப்தி பேர் வைக்கிறாங்க பொம்பளை பிள்ளைக்கு. இப்பெல்லாம் எது வைக்கிறாங்க பேர்? சாட்சின்றாங்க. சாக்கு பைக்கு போய் ஏதோ வைக்கிறாங்க இப்பெல்லாம் பேர். சாட்சி, தீப்தி. இப்ப தீப்தி தமிழ் வார்த்தைன்னு பார்த்தா இதே தமிழ் சொல்லி இல்லை. ஏன்னா இப்போ வந்துச்சுன்னா இந்த வரிசை தான் வரணும். ப ப பி பி பூ பூ பே பே பை இந்த வரிசை தான் வரணும். இங்க இக்கு வந்துச்சுன்னா அங்க க க கி கு கே கே அந்த வரிசை தான் வரணும். இங்க சகர வரிசை தான் வரணும். இங்க தகர வரிசை தான் வரணும். இச்சு வந்தா சகர வரிசை, இத்து வந்தா சகர வரிசை, இதுதான் வரணும். அப்ப நம்ம இப்பவே கண்டுபிடிச்சோம், அடையாளம் கண்டுபிடிச்சோம். அதனாலதான் தமிழ் சொல்ல ஆரம்பத்துல சொல்லிட்டாங்க எது தமிழ் எழுத்து கணத்துல வச்சிருக்காங்க இதை இல்லைங்களா? ரைட். அப்ப இப்ப நமக்கு பேர் வைக்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க தங்கச்சி பேர் சத்யா. சத்யானு உங்க தங்கச்சி தான், அவ வச்சுனுங்கிற பேரு தான் அவளுக்கு இல்ல. இது என்னது? வடமொழி சொல். இத்து வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? அது பக்கம் அதே எழுத்து தான் வரணும் இல்லைங்களா? அப்படிதான் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சத்தியம் தொலைக்காட்சின்னு போட்டாங்க. அப்புறம் தான் ஓ இது தப்பு ஆட்டங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் தொலைக்காட்சின்னு போடுறாங்க. இத்து பக்கம் தா வர மாதிரி, தகர வரிசை வர மாதிரி இல்லையா? இப்ப நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படி ஸ்டைலா இல்லையா? வித்யா. வித்யா தமிழ் சொல்லா இல்ல. சார் என்ன சார் விஜய் வித்யாலயா? இப்ப வித்யான்னா என்னது? வித்யா மந்திர் இல்லையா? அப்ப வித்யானா கல்வி, மந்திர்னா கூடம், கல்வி கூடம், பள்ளிக்கூடம் இல்லையா? வித்யாலயனா கல்வி ஆலயம், வித்யாலயா. ஆலயம்னா ஆலயம். அப்ப இது தமிழ் சொல் இல்லை. அப்போ வடமொழி சொல். வடமொழி சொல்லுன்னா சான்ஸ்கிரிட், அதாவது ஐயர் ஐயங்கார் பேசக்கூடிய சமஸ்கிருத சொல் தான் வடமொழி சொல்லுங்கிறோம் இல்லைங்களா? ரைட். அதனால தான் தமிழ் மட்டும் தனித்துவமாக இருக்குது, திராவிட மொழி. அதனால தான் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவங்கெல்லாம். ஆனால் மற்ற மொழிகள் எல்லாம் அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாமே ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி, ஒரியா எல்லாமே சமஸ்கிருதத்தின் வழியாக பிறந்தது தான். தமிழுக்கு வந்து நிறைய தமிழ் மொழிக்கு வந்து நிறைய இங்கிருந்து தாய்மொழியாக இருந்திருக்கு. தமிழ் தான் நிறைய மொழிகளுக்கு தாயாக இருக்குது இல்லையா? அது கேட்குறாங்க. அது நம்ம வந்து இலக்கியத்தில் நடத்துகிற போது உங்களுக்கு சொல்லுவோம். தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, இதுலேருந்து எந்தெந்த மொழி, பிராக்குய் மொழி பிரிஞ்சு, துளு மொழி பிரிஞ்சு, தோடா மொழி பிரிஞ்சு, இது சம்மந்தமாக நம்ம எல்லாம் இல்லையா அதை பார்க்குறோம். அடுத்து இப்போ இது வந்து நம்ம உடல்நிலை மெய்மைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த காசாதாபாங்கிற 4 எழுத்தும் புள்ளி வச்சு எழுத்தா ஒற்று எழுத்தா? புள்ளி வச்சு எழுத்துனாலும் ஒன்று தான், மெய் எழுத்துனாலும் ஒன்று தான், ஒற்று எழுத்துனாலும் ஒன்று தான். சரிங்களா? ரைட். இது வந்ததுன்னா இது பக்கம் அதே எழுத்து தான் வரும். வேற எழுத்து வந்தால் அது தமிழ் சொல்லே இல்லை. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். பாரு, நம்ம ஊரில் பேர் வைக்கிறோம் சக்திவேல்னு, தமிழ் சொல்லே இல்லை. சக்திவேல் நம்ம ஊருக்கு பையன் தான், ஆனால் இது தமிழ் வார்த்தையே கிடையாது. ஏன்னா இக்கு வந்துச்சுன்னா அது பக்கம் என்ன எழுத்து தான் வரணும்? அதே எழுத்து தான் வரணும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த எழுத்து பக்கம் எது வரணும்னு வரையறை இருக்குது தமிழ். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, அதான் ஏற்கனவே சொல்லுங்க, தருமபுரி. இப்போ தனிக்குறில் எடுத்து இந்த இரு வராதுங்கிறாங்க. தருமபுரி தமிழ் சொல்லியே இல்லை. என்ன தமிழையை வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறேன்றீங்களா? தகடூர் வந்து தருமபுரி நிலக்கூடிய வந்து தகடூர் நிலக்கூடிய தருமபுரி அதிகமான ஆண்ட மண், ஔவையார் இல்லையா அரிய நெல்லிக்கனியை கொடுத்து நீண்ட நாள் உயிர் வாழ சொன்ன மண். அப்போ இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தனிக்குறில் எடுத்து இரு வந்துச்சுன்னா ஒரே ஒரு குறில் எழுத்து எடுத்து இல்லைங்களா? பாருங்க, இது 2 குறில் எழுத்தா இருக்குது. இந்த இரு வரலாம். நான் சொல்வது இந்த இரு, அது இது கூட சில பேர் இப்படி எழுதுறாங்க, அது கூட எழுதக்கூடாது. ஏன்னா இது கால் எழுத்து மேலே புள்ளி வைக்கக்கூடாது. இப்படி தான் எழுத்துணும் இல்லைங்களா? ரைட். இப்போ இது 2 எழுத்து வருது பாருங்க, பரணர். 3 குறில் எழுத்துக்கு அப்புறம் புள்ளி வச்சு எழுத்து வருது. இப்படி வரலாம். ஆனால் இந்த இரு என்ற எழுத்து தனி குறிலை எடுத்து ஒரே ஒரு குறில் எழுத்து பக்கம். எத்தனை குறில் எழுத்துக்கு பாருங்க? ஒரே ஒரு குறி. அப்போ இது தமிழ் வார்த்தையே இல்லை. அப்போ இது எப்படி தான் எழுதணும்னா இப்படி தான் எழுதணும், தருமபுரி அப்படிதான் எழுதணும். அப்போ இந்த தனி குறிலை எடுத்து ஒரே ஒரு நெடில் எழுத்து எடுத்து வரலாம். பாருங்க, கார், பார். நெடில் எழுத்து அடுத்து இரு வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இந்த குறில் எழுத்து அடுத்து வருது. அப்போ குறில் எழுத்தை அடுத்து இரு வந்துச்சுன்னா தமிழ் சொல்ல பாருங்க, கர்ணன் தமிழ் வார்த்தை இல்லை. தர்மம் தமிழ் வார்த்தை இல்லை. வர்ணம்
அப்போ நம்ம வர்ணம் நம்ம சொல்லி இல்லை, இப்போ வர்ணத்தை வேற எவனும் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? வர்ணம்னா ஜாதி. அதனால தான் அந்த பெரியார் சொல்லுவார், ஜாதின்றதை ஜாதின்னு யூஸ் பண்ணுங்க, ஏன் சாதின்னு சொல்றீங்க? சா தமிழ் சொல், ஜா வடமொழி சொல். இது வடநாட்டிலிருந்து வந்தது, ஜாதி நம்மக்கிட்ட இல்லை, நம்மளுடைய பிரிவு இல்லை தமிழர்கள்கிட்ட. அதனால ஜா என்றே எழுதுங்கள் என்று தந்தை பெரியார் வந்து சுட்டுவார். அவர் ஏன் தந்தை பெரியார் சொல்றேன்னா கட்சி அரசியலுக்காக இல்லை, அவர் வந்து எழுத்து வடிவத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். சரிங்களா? ரைட். அப்ப இந்த வர்ணம் இது தமிழ் வார்த்தை இல்லை. அப்ப கர்ணன், தர்மம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இது கூட எல்லாம் ஆ சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொல். தர்மம் அதர்மம், வர்ணம் அவர்ணாஸ் அவர்ணம். அப்ப இப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் எளிமையா. அப்ப காசாதாபா என்ற 4 எழுத்தும் புள்ளி வச்சு எழுத்து வந்தா இது என்னவா தான் வரும்னா என்ன எழுதி வச்சுக்கிறீங்கன்னு, உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே வரும். அடுத்து இந்த 2 எழுத்தும் புள்ளி வச்சு எழுத்த வந்துச்சுன்னா அது அருகே வரக்கூடிய எழுத்து வேற எழுத்தா தான் வரும். அப்ப இது 2 என்னவா தான் வரும்னா வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டுமே, வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டுமே என்ற வார்த்தை சொல்லணும். எது? இல் இல்லையா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். கார்த்திகை பாருங்க, இந்த இரு வந்து அது பக்கம் வேற எழுத்து வந்துருக்குதா? பாருங்க, எள் பக்கம் வேற எழுத்து வந்திருக்கா? அப்ப இந்த இரு எள்ளும் மெய்யெழுத்துல மொத்தம் 18 மெய்யெழுத்துல இது 2ம் என்னவா தான் வரும்னா வேற்றுநிலை மெய்மயக்கமாக தான் வரும். காசாதாபா 4 என்னவா தான் வரும்னா உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டும்தான் வரும். அப்ப இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் உள்ள. இப்போ உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாக ஒரு மெய்யெழுத்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, டெட்டில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம உடல்நிலையாக மெய்யெழுத்து வார்த்தை எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு 4 போயிடுச்சு, அது ஒரு 2 6 போயிடுச்சு மொத்தம். காசாதாபா 4, இரு இல்லை 2 6 போயிட்டோன்னே. அப்போ 12 எழுத்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக வரும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, அப்போ உடல்நிலையாக ஒரு மெய் எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கணும். உடல்நிலையாக மட்டும் வருதுன்னு கேட்டால் 4 காசாதாபா. அப்போ இந்த 6ல் இந்த 18ல் உடல்நிலையாக வார்த்தை எது அப்படின்னா இதை 2 தவிர்த்துட்டு மொத்தம் அப்போ எத்தனை? 12 + 4 எத்தனை? 12. இது 12 உடல்நிலையாக வரும், வேற்றுநிலையாக வரும். இங்கேயும் 12 உடல்நிலையாக வரும், வேற்றுநிலை ஜென்ரல் இல்லை. இங்கே 12 என்ன வரும்? உடல்நிலையாக வரும். இங்கே 12 என்ன வரும்? வேற்றுநிலையாக வரும் இல்லைங்களா? அப்போ இது கூட 2 சேர்த்தணும். இது 12 கூட்டல் 2 14. 14 என்னவா வரும்? வேற்றுநிலையாக வரும். 16 என்ன வரும்? உடல்நிலையாக வரும். அப்போ உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாக வரது எத்தனைன்னா 12. உடல்நிலையாக வேற்றுநிலையாக வரது எத்தனைங்க? 12. இந்த 6 போக மொத்தம் 18 புள்ளி வச்சு எழுத்துருக்கா? இந்த 18ல் இந்த 6 போக மீதி 12 உடல்நிலையாக வரும், வேற்றுநிலையாக வரும். சரிங்களா? ரைட். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இல்லையா? பாருங்க, வருது வெள்ளம். இது என்ன வருது? உடனடியாக வருது. என்ன வருது? உடனடியாக வருது. இதே வேற்றுநிலையாக வரும் பாருங்க. வே இல் க வெல்க. இக்கு வருது, இக்கு கூட்டல் ஆ. சரிங்களா? ரைட். அப்போ பாருங்க, இது பாருங்க, வே இல் வி வேல்வி. இல் பக்கம் என்ன வருது? இவ்வு கூட்டல் இ இல்லையா? இங்க பாருங்க, பெய்யும் உடனடியாக வருது இல்லையா? பாருங்க, பெய்த இத்து கூட்டல் ஆ வேற்றுநிலையாக வரும். அப்போ மற்ற எழுத்துலாம் உடனடியாகவும் வரும், வேற்றுநிலையாகவும் வரும். இப்போ தெரிஞ்சுங்களா? அதனால தான் நான் சொல்லி பார்த்தேன் இல்லைங்களா? பாருங்க, பாருங்க, அன்னம் என்ன வருது? உடனடியாக வருது. இதே வேற்றுநிலையாக வருது பாருங்க, அன்பு. இன்னும் பக்கம் வேற எழுத்து வருது. அப்போ மற்ற 12 எழுத்து உடல்நிலை மெய்மயக்கமாக வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் ஒரு இடம் பெறும் இல்லைங்களா? ரைட்.
இப்போ இதை கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து அதை கேட்பாங்க, எத்தனைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உடனடியாக மட்டும்னு கேட்டாங்கன்னா 4, வேற்றுநிலையாக மட்டும்னு கேட்டால் 2, உடனடியாக வேற்றுநிலையான்னு கேட்டால் 12, ஜென்ரலாக உடனடியாக வரும்னு கேட்டால் இந்த 4 சேர்த்திக்கணும். வேற்றுநிலை காசாதவா சேர்த்திக்கணும். வேற்றுநிலைன்னு கேட்டால் அந்த 12ஓட எதை சேர்த்துக்கணும்? ராவில்லாமையும் சேர்த்துக்கணும். அது வேற்றுநிலையாக வருது இல்லையா? ராவுலாவும் வேற்றுநிலையாக வருது, அந்த 12 வேற்றுநிலையாக வருது, அந்த 12 உடனடியாக வருது. இது இந்த 4 காசாதவா 4 உடனடியாக வருது. அப்போ அந்த 12 கூட அதை 4 சேர்த்திக்கணும், இந்த 12 கூட இதை 2 சேர்த்திக்கணும் இல்லைங்களா? எத்தனைன்னு கேட்டால் எண்ணிக்கை அடிப்படையில் இதை பாருங்கள். எது எதுன்னு கேட்டாங்கன்னா அடையாளம் பார்த்துங்க. மட்டும்னு கேட்டால் அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி கரெக்டாக எழுதணும். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம முன்ன சொல்கிற போது சொன்னோம், அதை சொல்லியிருக்கணும். இந்த மெய்யெழுத்து நாம் பார்த்தோம். மெய்யெழுத்து எத்தனை இருக்குது? தமிழில் 18. இது இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்து இல்லைங்களா? இந்த 18 எழுத்துக்கும் இந்த மெய்யெழுத்துக்கு என்னன்னு சொல்லலாம்னா மெய், உடல், ஒற்று, புள்ளி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா? இந்த 4 வார்த்தையும் 4 சொல்லும் இடம்பெறும். வினாத்தாளில் கொஸ்டின் பேப்பரில் இடம்பெற்றுச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓ, மெய்யினாலும் மெய்யல், உடல்னாலும் மெய்யெழுத்தை சுட்டுகிறது சொல்லுது, ஒற்றுனாலும் மெய்யெழுத்தை சொல்லுது, புள்ளினாலும் மெய்யெழுத்தை சொல்லுதுன்னு அர்த்தம். எழுதிட்டீங்க? நோட் பண்ணிங்களா? மெய்யெழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரைன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? அரை மாத்திரை. குரில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? தா, இதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. கா, இதுக்கு எத்தனை மாத்திரை? இச், இதுக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இல்லைங்களா? இது மாத்திரை அளவு. மாத்திரை அளவு எப்படி கணிக்கிறாங்க? கை நொடி பொழுதும் கண்ணுமை பொழுதும். அந்த மாத்திரையை எழுத்தை ஒலிக்கின்ற, அதை உச்சரிக்கின்ற கால அளவு. சரிங்களா? பாருங்க, நாம் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழ் இலக்கணத்தை வந்து முதல்ல நமக்கு கிடைச்சது இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதுக்கு அடுத்து கிடைச்சது நன்னூல். இப்போ நன்னூல் இலக்கண நூல் தான். இந்த நன்னூல் எழுதுன்னு தேர்னா பவனந்தி முனிவர் இல்லையா? நம்ம மைசூர் பக்கம் இருக்கிற ஏரியாவில் பிறந்தவர். அன்றைக்கி தமிழ் மெட்ராஸ் மாகாணம் அது வரைக்கும் பரவி விரிவி இருந்தது. இந்த நன்னூல் பகுதியில் தான் உங்களுக்கு 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதை நமக்கு முதல்ல ரொம்ப எளிமையாக இருக்கிற சின்ன குழந்தைக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் நம்ம இப்போ முதல் பகுதி எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா எழுத்து இலக்கணத்தை பார்த்துருக்குறோம். எது எழுத்து எத்தனை வகைப்படுன்னு பார்த்தா, 1 எழுதுவதனால் எழுத்துன்றோம். அது ஏன் எழுத்துன்னு சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? எழுதுறதுனால எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? எழுத்து 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து இல்லைங்களா? ரைட். இப்போ முதல் எழுத்து எதுன்னு பார்த்தோம். முதல் எழுத்து எது? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஏன் அதை முதல் எழுத்துன்னு சொன்னால், அது முதல்ல தான் எழுதுகிற போது ஃபஸ்ட் லெட்டராக தான் வரும், முதல் எழுத்தாக தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ முதல் எழுத்தாகிய உயிரெழுத்தை வந்து 12 குறில் நெடில், சின்ன எழுத்து பெரிய எழுத்து பிரிச்சுக்கிறாங்க. அதில் வந்து குறில் நெடில் பிரிச்சுற போது ஐ அவுக்கு இணை எழுத்து இல்லை, அதனால் அதை சந்தியகரம் கூட்டு எழுத்துன்னு சொன்னோம். ஐக்கு அவுக்கு எத்தனை மாத்திரைனா 2 மாத்திரை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்து பார்த்தோம். மெய்யெழுத்து 3 வகைப்படும்: வல்லினம், மெல்லினம், இடையினம். 18 3ஆக பிரிச்சுருக்காங்க. அது பிறப்பிடம் எங்கன்னு பார்த்தோம். ஏன் சவுண்ட் அடிப்படையில் வன்மனை ஹார்டாக, வன்மனு எங்கேயாவது மார்பில் பிறகுது, நெஞ்சில் பிறகுது, மெல்லினம் மூக்கில் பிறகுது, வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இடையில் பிறகுது இடையினம். இது பார்த்தோம். புள்ளி வச்சு எழுத்துக்கலாம் மாத்திரை அளவு அரைன்னு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ரைட். அடுத்து நம்ம இணை எழுத்து பார்த்துருக்குறோம். இணை எழுத்துல நட்பு எழுத்து, ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். இதில் இணை எழுத்து அல்லாது எதுனா இடை இணை எழுத்து. வல்லினத்துக்கு மெல்லின இணை எழுத்து கா, ங, சாக்கு, ஞா, டாக்கு, நா. இப்படி வல்லினத்துக்கு மெல்லின இணை எழுத்துன்னு பார்த்தோம். எதுக்கு இணை எழுத்து அல்லாது எது? எரல வல்ல இடையினம் இல்லைங்களா? ரைட். அடுத்து நம்ம சுட்டு எழுத்து பார்த்துருக்குறோம், வினா எழுத்து பார்த்துருக்குறோம். அடுத்து உங்கள் உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எழுத்து இலக்கணத்தில் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது எழுத்துலே இன்னொன்று என்னென்னா எழுத்தில் சார்பு எழுத்து. ரைட். இப்போ எழுத்து நம்ம 5 இலக்கணம்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அது நம்ம எழுத்து இலக்கணம் பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பு எத்தனை வகைப்படுங்க? 10 வகை இருக்கும்.
நம்ம முன்ன பார்க்குற போது உயிர்மை எழுத்தை பற்றி பார்க்கல இல்லைங்களா? அடுத்து ஆயுத எழுத்தை பற்றி நம்ம பார்க்கல. உயிர்மை ஆயுதம், அடுத்து உயிரிழப்படை, அடுத்து ஒற்றளப்படை, அடுத்து குற்றியல் உகரம். உயிர்மை ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், அடுத்து குற்றியல் லிகரம். அது லுகரம், இது லிகரம். தைகார குறுக்கம், தௌகார குறுக்கம், மகர குறுக்கம், அடுத்ததாக ஆயுத குறுக்கம். அதெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம். நம்ம என்ன உயிரெழுத்தை பற்றி மெய் எழுத்தை பற்றி தான் பார்த்தோம். உயிர்மை எழுத்து பார்க்கல. உயிர்மை அதுதான் அங்கே விடுபட்டது. உயிர்மை ஆயுதம், அந்த உயிரிழப்படை, ஒற்றளவடை, குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். எழுதிட்டீங்களா இது? ரைட். அப்போ உயிர்மை ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலகரம், குற்றியலகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது வந்து சார்பு எழுத்துக்கள். முன்ன சொன்னது முதல் எழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்துக்கள்லாம் மற்ற எழுத்தை சார்ந்து இயங்காது, தனித்துவமானது. அது சுயம்பு, தன்னாலே அது இயங்கக்கூடியது. இப்போ நம்ம அதில் முதல் பகுதியை பார்க்குறோம். ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா உயிர்மை. பாருங்க, இதில் என்னது மொத்தம் 247 எழுத்துக்கள். தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குதுங்க? 247. இந்த 247 உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12. ஏற்கனவே நடத்தியாச்சு. மெய்யெழுத்து எத்தனை இருக்குது? 18. இல்லைங்களா? இந்த 12ம் 18ம் உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்துதான் உயிர்மை எழுத்து. ஆக மொத்தம் எத்தனை எழுத்துனா 216 உயிர்மை எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்து இருக்குது? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 சேர்ந்தா உயிர்மையை சேர்த்தா உயிர்மை எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 216. ஏன் இதை சார்பெழுத்துன்னு சேர்க்கணும்னா, இப்போ பாருங்க, இப்போ உயிரெழுத்து இந்த எழுத்து கூட வேற ஏதாவது சேர்ந்துருக்குதா? இல்லை. பாருங்க, ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்து கூட வேற ஏதாவது சேர்ந்துருக்குதா? மிக்ஸ் ஆகிருக்குதா? இல்லை. பாருங்க, இக்கு இந்த எழுத்து கூட ஏதாவது கலந்துருக்குதா? இல்லை. ஆனால் இதே இக்குலேருந்து அந்த புள்ளி வச்சு எழுத்து எழுத்துட்டா கா, இது உயிர்மை எழுத்து. இது கூட வேற எழுத்து கலந்துருக்குது. எது எது கலந்துருக்குது? இக்கு கூட்டல் ஆ. இது ரெண்டும் மிங்கிலாகி தான் கா உருவாயிருக்கு. இக்குன்ற மெய் எழுத்தும் ஆன்ற உயிரெழுத்து உச்சரிச்சு பாருங்க. கா கா ரெண்டு ஒரு சேர உச்சரிச்சோம்னா, ஒன்றாக உச்சரிச்சா அந்த உயிர்மை எழுத்து பிறக்கிறது, தோன்றுறது. இப்படி தான் வந்து 12 உயிரெழுத்தோடையும் 18 மெய்யெழுத்தையும் இணைச்சி நாம் உச்சரிக்கிற போது, சேர்த்து உச்சரிக்கிற போது 216 உயிர்மை எழுத்து பிறக்கிறது இல்லையா? ரைட். இப்போ இதில் என்ன கேள்வி எடுத்துக்கிறேன்னா, ஒரு மாதிரி கேட்டுருந்தாங்க. இப்போ இதில் உயிர்மை குறில் எழுத்து எத்தனைன்னு கேட்குறாங்க. உயிர்மை எழுத்துலேயே என்ன எழுத்து? குறில் எழுத்து. எத்தனை இருக்குது உயிர்மை எழுத்துல குறில் எழுத்து? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த 18 இன்ட்டு குறில் எழுத்து எத்தனை? உயிரெழுத்து எத்தனை? உயிர்மையும் சேர்ந்தான உயிர்மை எழுத்து. அப்போ எது எது? ஆ, இ, உ, ஏ, ஓ. இப்போ இந்த 5 கூடயும் எதை எதை சேர்த்துறோம்?
இக்கு இல்லையா, அப்போ கா, கி, கு இல்லையா. இப்படி இந்த 18 எவ்வளோ 90, 18 எவ்வளோ 15 50 8 5 40, மொத்தம் எத்தனை எழுத்து 90 எழுத்து. உயிர்மை குறில் இது கேட்பாங்க. உயிர்மை குறில் எழுத்து எத்தனை எழுத்து? உயிர்மை எழுத்துலே குறில் சின்ன எழுத்து கா, கி, கு, கே, சா, சி, சு, சே, இந்த இல்லையா. ரைட், இந்த 5 எழுத்து கூட சேர்ந்துடுறது. அப்போ மொத்தம் 90 எழுத்து. இதில் அடுத்து உயிர்மை நெடில் எத்தனை எழுத்து? உயிர்மை எழுத்துல நெடில் எழுத்து இங்கே பாருங்க. இங்கே கா குறில், இங்கே இது கா நெடில் இல்லையா. அப்போ இது எது நம்ம சேர்த்துறோம்னா, இப்போ 18 எழுத்தோட 18 × 7 17 எழுது 8 7 56 எவ்வளோ வருது? 126. 126 இல்லைங்களா. 214 பாருங்க. 126 + 90 எத்தனை? என்னது 216 சரிங்களா. அப்போ உயிர்மை நெடில் 126, உயிர்மை குடில் உயிர்மை குறில் எத்தனை 90. இதை கேட்பாங்க. இதை பார்த்துங்க. இது என்ன 18 மெய்யெழுத்து 18 உயிரெழுத்து 5 90, மெய்யெழுத்து 18 இல்லையா, உயிர் நெடில் 7. அப்போ பெருக்குனா உயிர் நெடில் பெருக்குனா மொத்தம் எத்தனை வருதுன்னா 126 இல்லையா. ரைட், பார்த்துங்க. இது உயிரெழு ஏற்கனவே சொல்லிட்டேன். உயிரெழுத்து போலேயோ மெய்யெழுத்து போலேயோ தனித்து இயங்காது பிற எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதனால் இது சார்பெழுத்து வகை சார்ந்தது சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப எளிமையானது தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆயுத எழுத்து. இது என்னது? ஆயுதம். இதையும் ஆயுதத்துக்கு எழுதுறேன்னா முதல்ல அந்த ரம்பை கண்டுபிடிக்கப்பட்டாங்க இல்லையா, அதனால தான் இதை ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். இப்படி அந்த ஆயுதத்துக்கு முதல்ல அப்படி அந்த காடுகளில் வாழ்கிற போது, குறிஞ்சி நிலத்தில் வாழும் போது அதனால தான் இது ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரம்பை அறம் இருக்கிற போது அதுதான் முதல்ல அந்த ஆயுதத்துக்கு இப்படி 3 ஆணி அடிச்சிருப்பாங்களாம். அதனால தான் இதுக்கு பேர் என்னது ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் அது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா வட்டமிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பனை ஓலை எழுத்துனாலும் இப்படி வந்து இப்போ நம்ம இன்னைக்கு டாட் வைக்கிறோம். அப்படி ஆரம்பத்தில் இல்லை, பனை ஓலை ஓட்ட விழுந்துருன்னு இல்லையா, புள்ளி வைக்கல, வட்டமிட்டாங்க. அப்போ இது பேர் என்னது ஆயுதம். அடுத்து இது 3 புள்ளிக்கு எடுத்தனால இதுக்கு பேர் முப்பார் புள்ளி. 3 புள்ளிக்கு எடுத்தனால இதுக்கு பேர் என்ன பேருங்க? முப்பார் புள்ளி இல்லையா. அடுத்து இது ஒரு உயிரெழுத்து இல்லை, மெய்யெழுத்து இல்லை, உயிர்மெய் எழுத்து இல்லை, இது தனியாக இருக்கு இல்லையா. இது தனிநிலை. என்ன பேருங்க? தனிநிலை. அடுத்து அக்கேனம். பேச்சு வழக்கில் சொல்கிற போது அக்கேனம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன மெய்யெழுத்துக்கு சொன்னது போல, மெய்யெழுத்துக்கு என்ன சொன்னோம்னா மெய், உடல், ஒற்று, புள்ளி இல்லையா, இப்படி சொன்னோம் இல்லைங்களா. அதுபோல் ஆயுத எழுத்துக்கு 4 பேர் இருக்குது. ஒன்று ஆயுதம், இன்னொன்று முப்பார் புள்ளி, இன்னொன்று தனிநிலை, இன்னொன்று அக்கேனம். இது ஆயுதத்தை குறிக்கக்கூடியது இல்லையா. ரைட். அப்போ ஆயுத எழுத்து எத்தனை இருக்குதுன்னா 1 தான் இருக்குது. இதை ஏன் வந்து சார்பெழுத்தில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இது உயிரெழுத்து போல மெய்யெழுத்து போல தனித்து இயங்கவில்லை. பிற எழுத்துக்களை பேஸ் பண்ணி, பிற எழுத்துக்களை சார்ந்து, பிற எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இது பிறக்கும். பாருங்க, அக்ரிணை பாருங்க, மற்ற எழுத்து கூட தான் இருக்கு. அப்போ தான் மீனிங் வரும் இல்லையா. பாருங்க, எக்கு மற்ற எழுத்து கூட தான் இருக்கு. இது தனியாக எங்கேயாவது ஏங்க இப்போ பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மணி 42 இருக்குது. இப்போ தனியாக வருது. மீனிங் தர ஆனா பசு, பசுவின் பால், ஆவின் பால், ஆனா பசு, ஆவின் பால்னா பசுவின் பால், தனியாக மீனிங் வருது. இப்படி அக்கு எங்கேயாவது தனியாக வந்திருக்குதா, தனியாக வந்து மீனிங் தந்திருக்குதா, பொருள் தந்திருக்குதா, அர்த்தமாகுதா? இல்லை. அதனால் இது மற்ற எழுத்துக்களை சார்ந்து தான் வருமாமா. அதுவும் இந்த ஆயுத எழுத்து குறில் எழுத்து பக்கம் தான் வருமாமா. தனி குறில் எழுத்து பக்கம் தான் அடுத்து தான் வருமாமா. ஒரே ஒரு குறில் எழுத்தை அடுத்து தான்
ஆயுத எழுத்து வரும்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சரிங்களா? அதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்போ இது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, பிற எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதனால் இது சார்பு எழுத்து வகையை சேர்ந்ததாகும். சரிங்களா? ரைட். ரைட், பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே முதல் எழுத்து இலக்கணம் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதை நம்ம முதல் பகுதியை எழுத்து இலக்கணம் நடக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையாக நடத்திருப்போம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக புரியலாம், நீங்கள் எங்கேயும் கவனிக்காமல் இருக்கீங்க. இல்லை நீங்கள் அடுத்து ஏதாவது குரல்லையோ அல்லது எழுத்துலையோ புரியல அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் அதற்கான விடை நாங்கள் பதில் சொல்லுவோம். இதுவரை இந்த இணைய வழியில் இந்த இனிய மாலை நேரத்தில் இந்த வகுப்பை கவனித்து நீங்கள் முதல் வகுப்பை ரொம்ப உற்சாகமாக கவனிக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தேர்ச்சியில் வெற்றி பெறுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்குது. தூரத்து வானம் இல்லையா ஒலி வீசுகிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஐயா இவ்வளவு நேரம் ஒரு 2 மணி நேரம் தொடர்ச்சியா மிக சிறப்பா அவருக்கே உரிய பாணியில தமிழ் ரொம்ப சிறப்பா எடுத்திருக்கிறாரு. நிச்சயமா அவருடைய கிளாஸை பார்த்துட்டு நாங்க சொன்னதெல்லாம் மெய்ப்பிக்கும் வகையில உண்மைதான் அப்படின்னு நீங்க நம்பியிருப்பீங்க. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னே வீடியோவில் நாங்க சொன்னோம், தமிழ் அவர் எடுத்த தமிழ் கிளாஸ்ல நிறைய பேர் வந்து டிஎன்பிசியில சென்டம் போட்டிருக்காங்க, 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அதே போல டெட்டு தகுதி தேர்வுல கூட நிறைய பேர் வந்து 30 வாங்கியிருக்காங்க. ஆரம்பத்துல தான் ரொம்ப குறைவா வாங்க முடிஞ்சது, ஒரு 15-20 கூட போட முடியல ஆரம்ப தகுதி தேர்வுல. அதுக்கடுத்து வரக்கூடிய தகுதி தேர்வுல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆசிரியர்கள் அந்த வழிமுறையை பின்பற்றி நடத்ததன் அடிப்படையில தொடர்ச்சியா வந்து 30 வாங்கினாங்க அப்படின்றத நாங்க ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ், அதாவது இன்னைக்கு தான் முதல் வகுப்பு ஆரம்பிச்சோம். முதல்ல தமிழோடு தொடங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா தமிழோடு தொடங்கினாதான் எல்லாருக்கும் வந்து ஒரு இனிமையா இருக்கும் அப்படின்றதுக்காக தமிழ் ஆசிரியர் மூலமா இன்னைக்கு முதல் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த முதல் வகுப்பு ரொம்ப அருமையா இருந்திருக்கும்னு நம்ம நம்புறோம். அதே போல இந்த வகுப்பு இன்றைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திருக்கீங்க. நம்ம காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரியிலிருந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்றத தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்துருக்கிறீங்க. இதை மற்ற உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு எல்லாருக்கும் நம்ம கிருஷ்ணகிரியில இயங்குற டிஎன்பிசி காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தின் மூலமா எப்படி நடத்துறாங்க அப்படின்ற தகவலை நீங்க சொல்லி நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் இணைந்து வெற்றி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.